காசா கிராண்ட் வழங்கும் கல்யாண மாலை ஸ்பெஷல் பட்டிமன்றம். டாக்டர் பர்வீன் சுல்தானா நடுவராக பங்கேற்ற கலகலப்பான நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தவர்கள் திரு வெங்கட சுப்பு, MD டார்லிங் குரூப், திரு ரவி, திருமதி தமிழ்ச்செல்வி, சேர்மன் ஸ்ரீ நவசாயி பாபா மந்திர், திரு சதீஷ்குமார், மேனேஜர் போத்தீஸ் வர்ணமஹால், திரு சதீஷ்குமார், GM ரங்காலயா. நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. காசா கிராண்ட் பிரசன்ஸ் கல்யாண மாலை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா நவம்பர் 22, 23 சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் 10,000க்கும் அதிகமான வரன் தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் நிகழ்ச்சி. 2 நாட்களும் பட்டிமன்றம், பேச்சரங்கம் என கலைகட்டும் விழாக்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 91500. விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமைத்தாராயும் இந்த மாநிலம் பயிலுற வாழ்த்து. கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய கல்யாண மாலை மோகன் ஐயா அவர்களை, நாங்கள் எத்தனை நிறுவனங்களுக்கு டைரக்டராக இருந்தாலும் எங்கள் டைரக்டர் திருமதி மீரா நாகராஜன் இருக்கிறார். பாங்கறிந்து மேடை ஏறி இருக்கும் பேச்சாளர்களே, திரளாக கூடியிருக்கக்கூடிய என் உயிர் தமிழர்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறோம். கல்யாண மாலை என்றாலே எல்லோரும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ உலக நாடுகளிலெல்லாம் புகழ்பெற்று இருக்கக்கூடிய அந்த கல்யாண மாலைக்கான ஒரு ரகசியம் இருக்கிறது. அதை நான் சொல்கிறேன். இவர்களோடு நீண்ட நெடிய காலமாக என்னுடைய பயணம் நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறது. அதனால் சொல்லுகிறேன், இவர்கள் 2 மனங்களை இணைய வைக்கக்கூடிய திருமண பந்தத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் வந்தார்கள். ஆனால் அவர்கள் அதை மட்டும் செய்வதே இல்லை. அதை விட அதிகமாக உலக தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய, மனித நேயத்தை முன்னெடுக்கக்கூடிய, அத்தனை விஷயங்களையும் முன்னெடுக்கக்கூடியவர்களாக இந்த கல்யாண மாலை குழுமம் தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஒன்றும் இல்லை, மனசில் பெரிய கஷ்டத்தோடு வரவங்க கூட மோகன் சார் சிரிச்சுக்கிட்டே, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதே போன்ற ஒரு குணவதி உங்கள் வீட்டிற்கு மகாலட்சுமியாக வருவாள் என்று சரஸ்வதி சொல்லுவது போல் சொல்லுவார். நிச்சயமாக மகாலட்சுமி வீட்டிற்கு வருவாள். அந்த புன்னகைக்குள் மறைந்து இருக்கக்கூடிய அறம், அதுதான் நம் அத்துணை பேரையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு கண்ணியாக நான் கருதுகிறேன். அருமை பெருந்தகை மோகன் ஐயா அவர்களுக்கு எங்கள் இந்த குழு சார்பிலே எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் மீண்டுமாய் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பொழுதுமே கல்யாண மாலை நிகழ்ச்சியில் வரக்கூடிய பட்டிமண்டபங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் ஒரு பேரார்வம் ஏற்படும். நாங்கள்லாம் பேச்சாளர்கள் இல்லையா, இந்த தலைப்பே வித்தியாசமாக கொடுக்கறதுல மீரா மேடத்தை அடிச்சுக்க முடியாது. ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு மன்றத்திலையும் நீங்கள் தலைப்பை பாருங்கள், பிரமாதமான தலைப்பாக கொடுத்துருப்பாங்க. அதாவது நாம் எந்த பக்கத்தை வாழ்க்கையில் தவற விட்டு விட்டோமோ அந்த பக்கம் இருள் அடைந்து கிடந்தால் அதன் மீது வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய ஒரு தலைப்பாக அந்த தலைப்பு இருக்கும். யாரெல்லாம் பேச்சாளர்களாக வருவார்கள் என்றால், நான் வியந்து பார்த்திருக்கிறேன். இந்த 25 ஆண்டுகளில் உலக மேடைகளை வலம் வருகின்ற அத்தனை பேச்சாளர்களும் ஆரம்பித்த இடமோ அல்லது வலம் வரக்கூடிய வல்லமை பெற்ற இடமோ நிச்சயமாக கல்யாண மாலை தந்த மேடையாக இருக்கும் என்பது வரலாற்றில் ஏற்படுத்தி இருக்கும் பதிவு. பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஆனால் ஒரு தலைப்பு கொடுத்து அந்த கப்பலில் இருக்கக்கூடிய அந்த சுக்கானை அப்படி திருப்புவாங்க பாருங்கள், கப்பல் வேறு எங்கோ போகிறது வேறு எங்கேயோ போய் நின்றுடும். இந்த சிந்தனை மாற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு இயக்குனராக அவரை நான் என்றும் பாராட்டுகிறேன். ஆற்றலும் அறிவும் மிகுந்தவர்கள், பேரன்பும் பெருங்கருணையும் கொண்டவர்கள். இன்றைக்கி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, நீங்கள்லாம் அந்த தலைப்பை கேள்விப்பட்டாலே உங்களுக்குள்ளேயே ஒரு பட்டிமண்டபம் தொடங்கிவிடும். ஏனென்றால்
இது சமூகத்திற்கான பட்டிமண்டபம் இல்லை, இது தனி மனிதனுக்கான பட்டிமண்டபம். அதற்கான தலைப்பு கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. அதுக்கு முன்னால் நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். பிரச்சனைன்னு ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாரா தெரியுமா இருப்போம்? ஜட்ஜ் ஆயிரும். இதுவே பிரச்சனை நமக்குன்னு வச்சுக்கோங்க, வக்கீலாயிரும். ஆர்குமெண்ட், அவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணும். இன்னைக்கு இருக்கிற தலைப்பு இருக்குல்ல, இவங்க 6 பேர் பேசி நான் தீர்வு கொடுக்கறது இருக்கட்டும், நீங்கள் எல்லாருமே உங்கள் மனத்துக்குள்ளே போட்டு நாங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு தீர்ப்புக்கு வாங்க. அதான் தலைப்பு. சுயநலம் என்பது சரியா தவறா? எனக்கு இந்த இடத்துல, நான் மொழி ஆசிரியை இல்லையா, மொழிக்குள்ளாக சொற்களுக்குள்ளாக பொருளை தேடி அலைவதுதான் என்னுடைய இத்தகைய 30 ஆண்டு கால ஓட்டமுமாக இருக்கிறது. ஒரு சொல்லுக்கு ஒருவர் தருகின்ற பொருள் இல்லை, என் வாழ்க்கையில் அந்த சொல் வந்து சேர்கின்ற பொழுது எனக்குள் வருகின்ற பொருள். குழந்தையாக இருக்கின்ற பொழுது அது வேறு பொருளை தருகிறது, இளைஞராக இருக்கின்ற பொழுது அது வேறு பொருளை தருகிறது, முதியவராக இருக்கின்ற பொழுது வேறு பொருளை தருகிறது, தாய் தந்தையராக இருக்கின்ற பொழுது வேறு பொருளை தருகிறது, ஆசிரியராக இருக்கும்போது வேறு பொருள். ஒரே சொல் தான். சுய நலம் ரெண்டுமே சூப்பர் சொல்லு. இது ஏன் இன்னைக்கு டிபேட்க்கு வந்திருக்கு? இது ஏன் இன்னைக்கு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணலாம், இதன் மேலே டிபேட் பண்ணலாம், இதில் ஒரு பட்டிமண்டபம் நடத்தலாம், 3 அறிஞர் பெருமக்களை உட்கார வைத்து பேச வைக்கலாங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு சமூகம் வந்ததற்கு காரணம் என்ன? இதை தேடித்தான் இந்த பட்டிமண்டபம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் நேற்று ஒரு பெண்ணை சந்திச்சேங்க. அந்த பெண் ஒரு உளவியல் நிபுணர். அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாக போய் சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இடம் அளிக்கப்படுது. அவங்களுடைய அந்த சைக்காலஜியை அவங்க அங்கே பயன்படுத்தணும். என்னென்னா, குழந்தைகள் இருக்காங்கல்ல, 13, 14, 15 வயது வளர் இளம் பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருந்தால் அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற வேலை அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா கோயம்புத்தூர்காரங்க, ஆனால் ஹிந்தி தெரியும். அவங்க போய் உட்காந்துருக்காங்க. ஒரு 13 வயது சிறுவன் அவருக்கு முன்னால் வந்து உட்கார்ற. எத்தனையோ பேர் வராங்க, எத்தனையோ பேர் போகிறாங்க. அந்த சிறுவன் மட்டும் உட்கார்ந்து, நீ இனிமேல் இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்ற அவரோட பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பையன் ஒரே வார்த்தை தான் சொன்னானா. அந்த அம்மா நேற்று என்கிட்ட சொல்லும்போதே அவங்க நடுங்கிறாங்க. அந்த சொல்லும்போதே நடுங்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, போன வாரம் பேப்பரை பார்த்தீங்களா? யார் சொல்கிறது? 13 வயது சிறுவன், ஒரு 13 வயசு பையன் ஒரு டீச்சரை கத்தியால் குத்திட்டானா. இப்படி சொல்கிறாங்க. அந்த பையன் தனியாக ரூம். அந்த பொண்ணு என்கிட்ட சொல்கிறாங்க, அது என்ன நினச்சேனோ நான், எனக்கு எங்கிருந்து ஆற்றல் வந்ததோ தெரியாது, என் கடமையை நான் உணர்ந்தேனா இல்லையா என்றெல்லாம் தெரியாது, மனதிலிருந்து ஒரு ஏதோ பெரிய தைரியம் வந்து ஒரு வார்த்தை சொன்னேன், முடிஞ்சா செய். நீ என்னை பயமுறுத்துறியா? இன்னைக்கு நீ எதுவும் இல்லாமல் தான் வந்திருக்க, வீட்டுக்கு போ. நான் சொன்ன எந்த வார்த்தையிலையாவது ஏன் சுயநலம் இருக்குன்னு நீ நினச்சேன்னா, உன் நலம் இல்லைன்னு நீ நினச்சேன்னா, நான் உனக்கு அகேன்ஸ்டாக தான் உட்காந்து இங்கே பேசிட்டு இருக்கேன்னு நீ நினச்சேன்னா, நாளைக்கு வந்து நீ என்ன சொன்னியோ அதை செய். அவன் போயிருக்காங்க. அடுத்த நாள் அவன் வந்து உட்காந்துருக்கான். ஒரே வார்த்தை தான் சொன்னானா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி விட்டு பிடிப்போம்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இவங்க கிளாஸ்க்கு மட்டும் கரெக்டாக வந்துடுவானா. அது ஏதோ வாய்க்குள்ளாக ஏதோ போதைப் பொருளை வைத்து சாப்பிடுவது அந்த குழந்தைகளுக்கு பழக்கமாக இருந்திருக்கு. அவன் வந்து ஏதோ பேசினானா, நீங்கள் எந்த ஊர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாக தான் தோணுது, நான் முயற்சி பண்ணுறேன், என்னால் முடியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இவங்க சொன்னாங்களாம், நீ வாயில் ஏதோ போட்டு சாப்பிட்டு வர, என்னால் உன்கிட்ட பேச முடியல, எனக்கு கொமட்டுது, என்கிட்ட பேச வரும்போது மட்டும் அந்த வாயில் அதை போட்டுக்காம வரியா? இப்படி ஆரம்பிச்சிருக்காங்கங்க. பேசி 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 6 மாதம் தான் அந்த குழந்தை அந்த பழக்கத்தில் இருந்து வெளியேறி இருக்கிறான். அவர்கள் ஊரில் இருந்து 5-6 பேர் சாப்பாடு கூடையோடு வந்து அவங்களுக்கு கொடுத்து கையெடுத்து கும்பிட்டு, என் குழந்தையை எனக்கு மீட்டு தந்துவிட்டீர்கள், மிக்க நன்றி என்று அந்த தாய் தந்தையர் எல்லோரும் சேர்ந்து பேசியிருக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு அடுத்த நாளே கணவருக்கு வேறு வேலை கிடைத்து அவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க. 1.5 வருஷமாக அங்கே நான் வேலை செஞ்சேன். அந்த குழந்தையை கடைசியாக பார்த்து நான் சொன்ன வார்த்தையை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நான் இங்கே ஏன் வந்தேன்னு தெரியுமாடா? என் வாழ்க்கையை வளப்படுத்திக்கிறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் நான் வந்தேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். உன்ன மாதிரி நிறைய குழந்தைகளை சரி பண்ணுறதுக்கு வரேன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் நினச்சிட்டு இருக்கு. ஆனால் நான் வந்தது உன் ஒருவனுக்காக மட்டும்தான்.
உன்னை மாற்ற வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டான். 1.5 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையை சென்னையிலிருந்து கோயம்புத்தூர்லேருந்து பிடுங்கி எடுத்துட்டு போய் டெல்லியில் நட்டான். உன்னை மட்டுமே திருத்துவதற்கு இயற்கை என்னை பயன்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் அப்படின்ன உடனே அந்த பையன் சொன்னான், அம்மா நான் உங்களை சந்திப்பேன், விரைவில் சந்திப்பேன், கொஞ்சம் காலமாகும், ஆனால் நீங்கள் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய இடத்தில் வந்து நான் உங்களை சந்திப்பேன் அம்மா, மிகுந்த நன்றி என்று சொல்லிவிட்டு அந்த குழந்தை போனதம்மா என்று சொல்லி அவள் சொன்னாள், என் வாழ்க்கையில் எவ்வளவோ சம்பாத்தியத்தை நான் பார்த்து விட்டேன், அந்த உயிரை சம்பாதித்தது தான் என் வாழ்க்கையில் நான் சம்பாதித்த ஆக பெரிய ஊதியம் என்று அந்த பெண் சொன்னாள். வாழ்க்கையில் நாம் எதேதோ நினைக்கிறோம், ஏதேதோ செய்கிறோம். காலம் நம்மை ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துது. கணவன் மனைவி குழந்தை வண்டி எடுத்துட்டு போறாங்க, நடந்த விஷயம் தெரியல, ஜிபிஎஸ் வேற இடத்துல ஏதோ காட்டிருச்சு, வண்டி திரும்பிடுச்சு, காட்டு பக்கம் போகுது, வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லை, ஜிபிஎஸ் வேலை செய்ய மாட்டேங்குது, யாரேனும் கிடைக்க மாட்டார்களான்னு பொழுது ஒரு தாய் தந்தை வயதான பெற்றோர் ஒரு இளம் தம்பதியினர் ஒரு சின்ன குழந்தையோட வண்டி ஒன்று நடு ரோட்டில் நிற்கிது. இவங்க லைட் அடித்து பார்த்துட்டு வண்டியை நிறுத்திட்டு கீழே இறங்கி அவர் கேட்குறாரு, என்ன வேணும்னா, டயர் பஞ்சர் ஆகிடுச்சிங்க, எனக்கு மாட்ட தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஃபோனும் வேலை செய்ய மாட்டேங்குது. உடனே எல்லோரும் சேர்ந்து சரி செய்து எல்லோரும் ஒரு 2 கிலோமீட்டர்லேயே மெயின் பாதைக்கு வந்துட்டாங்க. அப்போது ஒய்ஃப் சொன்னாங்களாம், இந்த போய் ரெஸ்கியூ பண்ணாங்களே அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களாம், நல்ல வேளை அவங்க வந்தாங்க, இல்லை நம்ம எங்கே போயிருப்போமோ. அப்போ அந்த கணவன் சொன்னானாம், நமக்கு வழி கிடைக்கிறதுக்காக நாங்கள் இந்த பக்கம் வரல, ஒரு 5 பேர் தெருவில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, வண்டியை இந்த பக்கம் திருப்புன்னு இறைவன் சொன்னான், நான் என் வண்டியை திருப்பிட்டு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நான் வெளியில் வரேன். எங்கே எது நடக்கும், எது எனக்காகத்தான் 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 என்று நினைக்கிறோம், இல்லை அது அடுத்தவர்களுக்காக 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 என்று இயற்கை சொல்லுகிறது. எது சுயநலம் இதில், எது பொது நலம் இதில்? நான் எப்படி இந்த வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிப்பது? இந்த பழைய பராசக்தியில் ஒரு டைலாக் வருமே, என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கிறது, அந்த மாதிரி சொல்லி ஓடிடலாமா? இல்லையே. அந்த சொல் காலம் காலமாக இருக்கக்கூடிய அந்த சொல் இப்பொழுது வசை சொல்லாக மாறி இருக்கிறது. இதிலிருந்து நம்மை மீட்டெடுக்க வேண்டாமா? அது உண்மையிலேயே கெட்ட வார்த்தை தானா? இல்லை இல்லை, அது உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான வார்த்தை தானா? இதை கேட்டுக்கொள்வோம். இதோ இந்த 6 பேச இருக்கிறார்கள், நானும் பேச இருக்கிறேன், பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எப்பொழுதும் கல்யாண மாலை ஒரு உறுதியை பொதுமக்களுக்கு தருகிறது. என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது உன் தரம் ஒன்று, என் நிகழ்ச்சியை பார்த்த பிறகு உன் தரம் ஒருபடியாவது உயர்ந்திருக்கும் என்கின்ற உறுதியை தொடர்ந்து அது தந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த மேடை உங்களுக்காக இங்கே விருந்திருக்கிறது. 6 பேர் வந்திருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் சுயநலத்தோடு இருப்பது சரியானது என்று பேசுவதற்காக வருகிறார் திருமதி அக்ஷயா லோகேஷ் அவர்கள். காசா கிராண்ட் பிரசன்ஸ் கல்யாண மாலை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா நவம்பர் 22, 23 சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் 10,000க்கும் அதிகமான வரன் தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் நிகழ்ச்சி. 2 நாட்களும் பட்டிமன்றம், பேச்சரங்கம் என கலைகட்டும் விழாக்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 915000. ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த நம்முடைய இந்திய மண்ணை மீட்க முதலில் வேலூர் கழகம் என்ற மிகப்பெரிய புரட்சியை நடத்திய வரலாற்று சிறப்புமிக்க ஊர் இந்த வேலூர். இந்த ஊரிலே ஒரு சிறப்புமிகு பட்டிமன்றத்தை கல்யாண மாலை குழுவினர் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நேரத்திலே வேலூரை நம்பினோர் வீழ்வோர் இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையிலே இங்கே பெருந்திரளாக வந்து அமர்ந்திருக்கும் வேலூர் சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த மேன்மை மிகு மேடையில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த கல்யாண மாலை மோகன் சார் அவர்களுக்கும், மீரா அம்மா அவர்களுக்கும், பெருமதிப்பிற்குரிய நடுவர் அம்மா அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கிற அறிஞர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என் பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமானது. இன்றைய சூழலில் சுயநலமாக இருப்பது சரியானதா தவறானதா அப்படிங்கிறது கேள்வி. சுயநலமாக இருப்பது ஒருபோதும் தவறில்லை, சுயநலமாக மட்டுமே இருப்பதுதான் தவறு. அம்மா அவர்கள் தொடக்க உரையிலே சொன்னது போல இந்த சுயநலம் என்கிற சொல்லை கேட்டாலே ஏதோ கெட்ட வார்த்தை போல நம்ம காதை மூடிக்கிறோம். சுயநலமானவர்கள்னு ஒருத்தரை சொன்னாலே அவர் என்னமோ தீயவர் போல நாம் நினைக்கிறோம். சார், மனிதனினுடைய அடிப்படை இயல்புகளில் ஒன்று சுயநலம்.
அது தவறான குணம் இல்லை. அப்படியானால் இந்த உலகத்தில் தெய்வத்தை விட உயர்ந்த நிலையில் வைத்து நாம் பார்க்கக்கூடிய தாய்க்கு இல்லையா சுயநலம்? அவள்தான் மிகப்பெரிய சுயநலக்காரி. எப்படி தெரியுமா? இந்த வகுப்பறையில் உள்ள எல்லா பிள்ளையும் நல்லா படிக்கணும், ஆனால் என் புள்ள மொதவார்க்கு வாங்கணும்னு நினைக்கிறாள். அந்த சுயநலத்தை எப்படி நீங்கள் தவறுன்னு சொல்லுவீங்க? சரி, இன்றைய சூழலுங்கிற ஒரு வார்த்தையை அடிக்கோடிட்டு காட்டியிருக்காங்க இல்லையா? நம்ம எப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஒன்றும் இல்லைங்க, நமக்கு முந்தைய தலைமுறையினர் எல்லாம் நாட்களிலும் மணி நேரங்களிலும் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் நிமிடங்களிலும் நொடிகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நொடிக்கு நொடி நம்முடைய வாழ்க்கை மாறுது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை யதார்த்தத்தை பார்ப்போமே. இன்னைக்கு நம்ம ஊரில் அது சின்ன நகரமாக இருந்தாலும் சரி, பெரிய மெட்ரோ சிட்டிஸாக இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் லிஃப்ட்டுன்னு ஒன்று இருக்குங்க. நம்ம போகிற அவசரத்தில் அடித்து பிடிச்சி 15 பேர் ஏறிடுறோம். ஏறின பிறகு அது ஒரு வார்னிங் கொடுக்குது, இவ்வளோ பேரெல்லாம் என்னால் தூக்க முடியாது, மரியாதையாக 2 பேர் இறங்குங்கன்னு சொல்லுது. ஆனால் அந்த நேரத்தில் பிறருக்கு வழி கொடுக்கணும்னு நமக்கு தோணும். ஆனால் இறங்கி விட நம்மால் முடியுதா? நம்ம மூளை சொல்லும், நம்ம மனசு சொல்லும், கொஞ்சம் இறங்கிட்டு அடுத்தவங்களுக்கு வழி விடுவோமே. ஆனால் நம்முடைய மூளை சொல்லும், 2 நிமிஷம் லேட்டாக போனால் பயோமெட்ரிக் லேட்டாக வச்சா 200 ரூபா பிடிச்சிருவான், ஞாபகம் வச்சுக்க. ஒரு தாயினுடைய மூளை சொல்லும், இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டாக போனான்னா பிள்ளையோட சேர்ந்து நீயும் கேட்டுக்கு வெளியில் நிற்கணும், ஞாபகம் வச்சுக்க. ஆக இப்படி அவசரமான பரபரப்பான இன்றைய சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சுயநலமாக இருப்பதில் எந்த தவறும் இல்லை, அது சரியானது தான் என்பது தான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. இன்னொன்று சொல்கிறேங்க, பிறரை பாதிக்காத எந்த சுயநலமும் தவறானது இல்லை என்பது தான் இந்த எங்களுடைய வாதத்தினுடைய அடிப்படை. அது மட்டும் இல்லை, நம்ம ஊரில் சில புண்ணியவதிகள் பொதுநலத்தோடு இல்லாமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு சுயநலத்தோடு இருந்தாலே ரொம்ப நல்லது. ஏன் தெரியுமா? கல்யாணமாகி 6 மாதம் ஆச்சோ இல்லையோ, வீட்டில் விசேஷம் இல்லையான்னு ஒரு பொதுநலவாதி வந்து கேள்வி கேட்பாங்களே, அவங்க தான் பாட்டுக்கு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தாலே மற்றவர்களினுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி 4வது வீட்டு பொண்ணு எத்தனை மணிக்கு போகிறா, என்ன ட்ரெஸ் போட்டு வரான்னு கண்காணித்து பக்கத்து வீட்டில் போய் புரணி பேசுகிற பொதுநலத்தை விட நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிற சுயநலம் சிறந்ததுங்கிறது தானே நாங்கள் சொல்கிறோம். குடும்பமும் தனி மனிதனும் சார்ந்த விஷயம்னு அம்மா சொன்னாங்க. நான் இன்னும் கொஞ்சம் இந்த தலைப்பை விரிவாக்கி பார்க்குறேன். நம்முடைய இந்திய நாடு இருக்கே, அது அகிம்சையில் புகழ்பெற்ற நாடு, ஆம் தானே? ஆனாலும் கூட காஷ்மீர் பஹல்காமிலே சுற்றுலா சென்ற அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட போது பாகிஸ்தான் மீது பாய்ந்ததே நம்முடைய இந்தியா. அந்த சுயநலத்தை நாம் தவறுன்னு சொல்லிட முடியுமா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதுதான் நம்முடைய மரபு நமக்கு சொல்லிக் கொடுத்தது. ஆனாலும் தமிழக வேலை வாய்ப்பில் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு நாமெல்லாம் கேட்குறோமே, அந்த சுயநலத்தை நாம் தவறுன்னு சொல்லிட முடியுமா? தனியார் நிகழ்ச்சி பார்க்குறேன். அந்த தனியார் நிகழ்ச்சியில் விவாகரத்தான பெண்கள் பேசுகிற ஒரு நிகழ்ச்சி. அதில் ஒரு பொண்ணு சொல்கிறா, என்னுடைய கணவனோட பிஸ்னஸ்க்காக என்னோட நகையெல்லாம் அடமானம் வச்சு பணத்தை கொடுத்தங்க, ஆனால் விவாகரத்துங்கிற சூழல் வந்த பிறகு இது எல்லாம் உன்னோட நகைன்னு என்ன ஆதாரம் இருக்குன்னு அவர்கள் வீட்டில் கேட்டு என்னுடைய நகையெல்லாம் ஏமாற்றி நான் இன்றைக்கு எந்த வசதியும் இல்லாமல் தெருவில் நிற்கிறேன்னு ஒரு பொண்ணு சொல்லி வருத்தப்படுறான். அந்த பொண்ணு தன்னுடைய கணவனை நம்பி எல்லா நகையும் கணவனின் பேரில் அடமானம் வைத்திருக்கிறார். அப்போ அந்த லாயர் வந்து சொல்கிறாங்க, இனிமே என்னதான் அக்கறையோடு வாழ்ந்தாலும் என்னுடைய குடும்பத்தின் வளர்ச்சி என்னுடைய கணவனின் வளர்ச்சின்னு என்னதான் பாசத்தை பொழிஞ்சாலும் நகைகளை வைக்கும் போது கொஞ்சம் சுதாரிப்போடு உங்களுடைய பேரில் வைங்கன்னு சொல்கிறாங்க. சார், தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய சுய வாழ்வை, என்னுடைய சுய ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வதில் என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. அப்புறம் இன்னொரு முக்கியமான அரசியலை நான் இங்கே பேசணும்னு நினைக்கிறேன். இந்த சுயநலம் என்கிற இந்த சொல் இருக்குல்ல, இது பெண் சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுவதாக நான் பார்க்கிறேன். எப்படின்னா, ஒரு பெண் கல்யாணமாகி குழந்தை பிறந்துருச்சுன்னு வைங்களேன், அவள் தன்னுடைய அறிவு, ஆரோக்கியம், அழகு, ரசனை, லட்சியம், கனவு என எல்லாவற்றையும் தொலைத்திட்டு தன்னுடைய குழந்தையை பராமரித்து வளர்த்து ஆளாக்கி கணவனுக்கு சேவகம் செஞ்சு வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் செஞ்சு குடும்பத்துக்கு ஆக்கி கொட்டி இப்படி தன்னலமே கருதாத தியாக செம்மலாக வாழ்பவள் தான் சிறந்த பெண் என்ற ஒரு கட்டமைப்பை நம்முடைய சமூகம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. ஆனால் அந்த கட்டமைப்பை உடைத்து என்றைக்கு ஒரு பெண் எனக்கென ஒரு தனி அடையாளம் வேண்டும் என்ற சுயநலத்தோடு
எனக்கும் கனவுகள் உண்டு, அதை நோக்கி ஓடும் உரிமையும் எனக்கு உண்டு என்ற விழிப்புணர்வோடு ஓடத் தொடங்கினாலோ அன்றைக்கு தான் பெண் சமூகம் விடுதலை பெற தொடங்கியது. அந்த விழிப்புணர்வின் விளைந்த காட்சி தான் இது. இதோ ஒரு பெண் இயக்குனர் நடத்துகிற நிகழ்ச்சியில் ஒரு பெண் நடுவர் தலைமையில் ஒரு பெண் பேச்சாளராக நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இது எனக்கு அடையாளம் வேண்டும் என்கிற சுயநலத்தின் விளைவு. சார், ஒரு பொண்ணு அவள் சம்பாதித்தாலும் அவள் செலவு செஞ்சுக்கிட்டா அவளுக்கு பேர் சுயநலக்காரி. ஒரு பெண் தன்னுடைய ஆரோக்கியத்தையும் சருமத்தையும் அழகாக பார்த்துக்கிட்டா அவளுக்கு பேர் சுயநலக்காரி. 2 வயசு குழந்தைய வீட்டில் விட்டுட்டு கனவுக்காக வேலைக்கு போனால் அவள் பெயர் சுயநலக்காரி. ஏன் சரியில்லாத கணவனாக இருந்தால், விவாகரத்து செய்துவிட்டு இருந்தாலும் குழந்தைக்காகவே வாழ வேண்டும், அவள் இன்னொரு துணையை தேடினால், இன்னொரு திருமணத்தை நாடினால் அவள் பெயரும் சுயநலக்காரி. அன்பார்ந்த ஆணாதிக்க சமூகத்தினரே, நீங்கள் இதையெல்லாம் சுயநலம் என்று சொல்வீர்களே, ஆனால் ஆம், நாங்கள் சுயநலக்காரர்கள்தான். அந்த சுயநலம் இன்றைய சூழலில் சரியானது தான். ஏங்க, இன்னும் சொல்ல போனால் இந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கங்கிற ஒரு சொல் இருக்குல்ல, அந்த சொல்லாடலை உடைத்து என்னுடைய சுயம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய விருப்பம் எனக்கு முக்கியம் என்று பெண்கள் சிந்திக்க தொடங்கினாலே இன்றைக்கு சூழலில் அது சரியானதாக இருக்கும். சார், ரிதன்யான திருப்பூரில் ஒரு பெண் இறந்த வழக்கு நம்ம எல்லாரும் பார்த்தோங்க. செல்வந்தர் வீட்டில் வாழ்ந்து வளர்ந்த பெண், 2 பட்டங்களை முடித்த பட்டதாரி பெண், அறிவான அழகான பொண்ணு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இதற்கு மேலே என்னால் இந்த சமூகத்தை எதிர்கொண்டு வாழ முடியாதுன்னு தான் மேலே தவறே இல்லைனாலும் தற்கொலை செய்து கொள்கிறாள். என்ன காரணம்? அவங்க அப்பாவுக்கு அனுப்பின ஆடியோவை நம்மெல்லாம் கேட்டோம்ல. அவள் என்ன சொன்னா? நான் வீட்டுக்கு வந்துட்டா இந்த சமூகம் உங்களை என்னப்பா சொல்லும், இந்த ஊர் என்ன பார்த்து என்னப்பா சொல்லும்னு கேட்டான்னு சொன்னால், இப்படி எத்தனை இருதன்யாக்கள் தங்களுடைய சுயநலத்தை பற்றி யோசிக்காமல் பிறர் என்ன சொல்வார்கள் என்று சிந்தித்து சிந்தித்து தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று யோசிக்கும் பொழுது சுயநலம் இன்றைய சூழலில் சரியானது தான் என்று தான் யோசிக்க தோணுது. அது மட்டும் இல்லை, என்னுடைய மகள் காதலிக்கிறா, என்னுடைய மகன் காதலிக்கிறா, அவள் விருப்பத்திற்கு அவளை வாழ விடணுங்கிற ஆசை பெற்றோருக்கு இருந்தாலும் கூட ஊர் என்ன சொல்லும், உறவு என்ன சொல்லும் என்று 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சிந்திச்சு சிந்திச்சு ஆணவ கொலை செய்கிற பெற்றோர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் எனும் பொழுது ஊர் உலகத்தை தள்ளி வைத்துவிட்டு என்னுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சியும் என்னுடைய மகளின் வாழ்க்கையும் முக்கியம் என்று சிந்திக்க தொடங்கினார். பெண்களாகிய நீங்கள், நான் சரியாக இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும், என்னுடைய சுயம் எது என்பது எனக்கு தெரியும் என்ற சுயநலத்தோடு சிந்திக்க தொடங்கினார். நாளை இந்த சமூகம் வெற்றி பெற்ற சமூகமாக மாறும் என்று சொல்லி வைரமுத்து அவர்களின் கவிதையை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அப்படி இருந்தால் அதுவும் தப்பு, இப்படி இருந்தால் இதுவும் தப்பு. கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன் நிழல் பார்த்து தானே குறைக்கும். 1, உலகத்தின் வாயை தைத்திடு, அல்லது 2 செவிகளை இறுக்கி மூடிடு. உலகின் வாயை தைப்பது கடினம், உன் 2 செவிகளை மூடுதல் சுலபம் என்று சொல்வாரே. ஆனால் உங்களுடைய சுயம் சரியானது எனில் நீங்கள் சுயநலத்தோடு வாழ்வது இன்றைக்கல்ல என்றைக்குமே சரிதான் என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு திருவிளையாடல் படத்தில் தர்மி சொல்கிற ஒரு டைலாக் ஞாபகம் வருது. உம்மை போல் இருவர் வேண்டாம், நீர் ஒருவரே போதும். கொஞ்ச நேரத்தில் எதுக்கு இவங்க மேலெல்லாம் இவ்வளோ அன்பு செலுத்திக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம வேலையை பார்த்துட்டு ஒழுக்கமாக வாழ்ந்துட்டு போகலாம்ல அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு ஆடியன்ஸை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இதுதான் பேச்சாளருக்கான ஒரு சூட்சுமம். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு தெளிவு நாம் காண வேண்டும். அதுதான் இந்த பட்டிமண்டபத்தின் நோக்கம் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் 10 நிமிடம் பேசியிருக்கிறார்கள். அந்த 10 நிமிடங்களில் 4-5 இடங்களில் மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை சொல்லி அந்த விஷயத்தில் நாம் சுயநலமாக இருக்கலாம் தானே என்று கேட்டிருக்காங்க. எது சுயநலம்ங்கிற ஃப்ரேம், ஒரு கட்டமைவு. இப்போ சுயநலம் என்பதற்கு என்ன ஃப்ரேம், அது ரொம்ப நல்லா சொன்னாங்க. சுயநலமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது பெண் விடுதலைக்கு எதிரானதுன்னு அவங்க ஒரு கருத்தை வச்சுருக்காங்க. எதிரணி அதை எதிர்கொள்ள வேண்டும். பழைய நடிகர் கலைவாணர் சொல்வார், அவ காட்டுக்கு போவா, களை எடுப்பா, காரியம் பாப்பா, கஞ்சி குடிப்பா. இவ காரில் போவா, ஊரை சுற்றுவா, கண்ணாடி பாப்பா, காப்பி குடிப்பா அப்படின்ட்டு
ஒரு பெண்ணினுடைய சாதாரணமாக அவள் காரில் போகிறதும் ஒரு 2 தெரு காரில் ஓட்டிகிட்டு வந்துட்டு காஃபி குடிக்கிறதும் கண்ணாடி பார்க்குறதுமா பெரிய பிழை. ஒன்று தன் நலத்தை இழந்து குடும்பத்திற்காக நாட்டிற்காக உழைக்கின்ற ஒரு பெண், ஒன்று இல்லை ஐ வாண்ட் மை ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கிற ஒரு பெண். அப்படின்னு 2 இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இன்னுமாய் அவர் நிறைய பேசியிருக்காங்க. இந்த 4 பேர் என்ன நினைப்பான்னு சொன்னாங்களே, தம்பி 25 வருஷமாக காலேஜில் டீச்சராக இருக்கிறேன். எந்த புள்ள தப்பு பண்ணாலும் அவங்க அம்மா அப்பா என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்த 4 பேரோடு சேர்ந்து தான் கெட்டு போகிறான். நானும் 25 வருஷமாக தேடிட்டுருக்கிறேன் சார், இந்த 4 பேரை ஒருத்தன் ஆப்பிடலை இது வரைக்கும். அப்புறமா தான் தெரியுது அந்த 4த்துக்கும் லீடரே இதான்னு. அக்ஷயா அப்படி பேசி கொண்டு போய் கார்னர் பண்ணியிருக்காங்க. இல்லை, சுயநலமாக வாழ்வது இந்த சூழ்நிலையில் இல்லை, எந்த சூழ்நிலையிலும் தவறானதுதான் என்று பேசுவதற்கு முனைவர் தமிழாசிரியர் திரு சிவ சதீஷ் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து அவரை வரவேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காசா கிராண்ட் பிரசன்ஸ் கல்யாண மாலை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா நவம்பர் 22, 23 சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் 10,000க்கும் அதிகமான வரன் தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் நிகழ்ச்சி. 2 நாட்களும் பட்டிமன்றம், பேச்சரங்கம் என கலைகட்டும் விழாக்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 91500. உலக தமிழ்ச் சங்கத்திற்கு இயக்குநராக ஆகியிருக்கிற எங்களுடைய பட்டிமண்டப நடுவர் உள்ளிட்ட பேச்சாளர்களுக்கும் இங்கே கூடியது அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அக்ஷயா பேசுகிற போது ஒன்றை சொன்னார்கள், அப்படி இருந்தால் அதுவும் தப்பு, இப்படி இருந்தால் இதுவும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உலகின் வாயை தேய்த்திடு அல்லது உன் செவிகளை இருக்க மூடிடுன்னு சொன்னாங்க. நான் இங்கே செவிகளை இருக்க மூடிட்டு தான் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தலைப்பையே மாற்றி விட்டீங்கம்மா. எல்லாத்தையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க பார்த்தீங்களா? அன்பார்ந்த ஆணாதிக்க சமூகமே, தலைப்பு என்னம்மா, சுயநலமாக இருப்பது சரியா தப்பாங்கிறது தான். ஆணாதிக்கம் சரியா தப்பாங்கிற மாதிரி என்ன பார்த்து எதுக்குமா அப்படி கோவப்பட்டீங்க? கங்காவாக இருந்தா நீங்கள் சந்திரமுகியமாக இருந்த இடையில பார்த்தனே நான். அப்பா அவங்க பேசும்போதே சொன்னாங்க, இந்த வேலூருக்கு ஒரு சிறப்பு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுலேயே தலைப்பு முடிஞ்சுங்க. இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக முதல் குரல் கொடுத்தது வேலூர் கழகம்தான். அவரவர்கள் தன் பெண்டு தன் பிள்ளை சோறு விடுந்து வீட்டுக்குள்ளே அடங்கி இருந்தால் நாட்டுக்கு சுதந்திரம் வந்திருக்குமா? சுயநலம் வேண்டாம், பொதுநலம் தான் பெருசுங்கிறது முதல் குரல் கொடுத்த ஊர் இந்த ஊர். இந்த ஊரில் வந்து நின்றுக்கிட்டு சமூகமே எல்லாமே பேசினா, அதில் வேற இவங்க ஆஃபீஸுக்கு போவாங்களா, நேரத்தில் எந்திரிச்சு போகணும். ஏர்லி மார்னிங் 8:30 எந்திரிச்சு போனால் பயோமெட்ரிக்கில் கை வைக்க முடியாது. அந்த நான் உண்மையங்க, அந்த பயோமெட்ரிக் என்னப்பா அது ஏர்லி மார்னிங் 8:30 அவங்க சொன்னாங்க. அந்த 4 பேர்த்துக்கு தலைவி அவங்க தான். அவங்க தலைவர், அவங்க செயலாளர், இவர் இணை செயலாளர், பொருளாளர். அதுக்கு பொருளே இல்லை, அதுக்கு பிறகு பொருளாளர். அந்த பயோமெட்ரிக் வைக்க போகும்போது எவ்வளவு படித்தவனா இருந்தேன். அதாவது ஒரு காலத்தில் படித்தவங்க கையெழுத்து போட்டாங்க, படிக்காதவங்க கை நாட்டு வச்சாங்க. இன்னைக்கு என்னாச்சு, படித்தவன் தான் போய் கை நாட்டு வைக்கிறான். அதில் போகும்போது பெரிய பதவியில் இருக்கிறவங்க போவாங்க. சுயநலத்தால் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள என்னுடைய சுயநலம் முக்கியம், என்னோட இன்க்ரிமெண்ட் முக்கியம், எனக்கு வந்து பர்மிஷன் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அடுத்தவர்களை தள்ளி விட்டு போய் கை வைக்கக்கூடிய அநாகரிகம் சுயநலத்தால் அரங்கேறுகிறது. உண்மையிலேயே அவங்க பேசுகிற போது ஒன்று சொன்னாங்க, அது எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் வேற சொன்னீங்க. அதாவது சுயநலம் என்பது வேறு, சுய பாதுகாப்பு என்பது வேறு. சுய பாதுகாப்பு என்பது நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய கேடயம், சுயநலம் என்பது கத்தியை வைத்து இன்னொருவரை குத்துவது. நீங்கள் குத்த வேண்டாம் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். கேடயத்துடன் இருப்பது தவறே இல்லை. அதாவது நான் வளருவேன் அப்படின்னு சொல்கிறது சுய முன்னேற்றம், நான் மட்டுமே வளருவேன் அப்படிங்கிறது தான் சுயநலம், நானும் வளருவேன் அப்படிங்கிறது பொதுநலம். இந்த சுயநலத்துக்குள்ள பொதுநலம் அடங்காது, ஆனால் பொதுநலத்திற்குள் சுயநலம் அடங்கிவிடும். எங்கள் ஊரில் ஒரு சாமியார் இருந்தார், பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஆழியாரில் ஒரு பெரிய மகான் வேதாத்திரி மகரிஷின்னு ஒருத்தர். அவர் எல்லா சமயத்திற்கும் சேர்ந்து ஒரு பொதுவான மந்திரத்தை கொடுத்தார், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அது என்ன வாழ்க வையகம்? இந்த உலகமெல்லாம் நல்லா இருக்கட்டும் வாழ்த்தணும் அப்படின்னா நம்மளும் நல்லா இருப்போம், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் பொது நலம். அதுதான் சரின்னு சொல்கிறோம். சுயநலம் தான் தப்புங்கிற, நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கவே கூடாதுங்க, அதுதான் சரி. இப்போ சுயநலம்ங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை தான் என்னை பொறுத்தளவில். கொரோனா விட கொடுமையான வார்த்தை சுயநலம் தான். இப்போ ஒருத்தர் வாழ்த்தும் போது, இப்போ அக்ஷயாவே இருக்காங்க, அக்ஷயா அவர்கள் சிறந்த சுயநலவாதி அப்படின்னு அறிமுகப்படுத்த முடியுமா? படுத்தலாமா? அறிமுகம் சொல்லாங்களா? சிறந்த
சொல்லாமா? அதான் அந்த அந்த சொல்ல முடியாதபடிக்கான சூழல் ஏன் வந்ததுங்கிறதான் பட்டிமன்றம். அது அவர்கள் தான் விளக்க வேண்டும். நாங்கள் தவறு என்று சொல்லுகிறோம், அது தவறான வார்த்தை என்று சொல்லுகிறோம். நீங்க சொன்னீங்கல்ல, நடுவர்கள் தொடக்கத்தில் சொன்னார்கள், நாம் செய்கிற தவறுகளுக்கு நாம் வக்கீல்களாகவும் அடுத்தவர்கள் செய்கிற தவறுக்கு ஜட்ஜாகவும் ஆகிறோம் என்று சொல்லுகிறோம். அந்த வகையிலே அடுத்த பேச வருகிறவர் வக்கீலாகவே வந்திருக்கிறார், அவர்கள் செய்கிற தவறுக்காகவே வந்திருக்கிறார். உண்மையாகங்க நீங்கள் சுயநலமாக இருக்கிற யாராவது ஒருத்தரை நீங்கள் உதாரணமாக காட்டி பேசினா நல்லா இருக்குமா? இப்போ அவங்க பேசும்போது ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, மணிகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், தற்போது நிமிடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு நொடிகளிலே நிமிடங்களில் வாழ்வது நொடிகளில் வாழ்வது முக்கியமல்ல, நினைவில் வாழ வேண்டும், நாம் போனதுக்கப்புறம் வாழ வேண்டும், அதுதான் சரியானது. அதுக்கு தான் பொதுநலத்தோடு இருக்கணும். சுயநலமாக இருந்தால் வாழ முடியுமாங்க? இந்த அப்பா படத்தில் ஒரு வசனம் வரும், இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துட்டு போயிடணும்ப்பா, ஆமாப்பா அப்படின்னு ஒரு வசனம் வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த குட்டியை ஒருத்தர்கிட்ட அவங்க அப்பா சொல்லுவார். அப்படி வாழ்றது வாழ்க்கையே இல்லைங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, விலங்குக்கும் மனிதனுக்கும் வேறுபாடு இருக்கிறதே இதில் கேட்டிங்கன்னா அந்த சுயநலம் இல்லாமல் இருப்பதில் தான். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாருங்களேன். நைட்டு 10 மணி அடமலை நல்லா அடித்து பெய்யுது. அப்போ ஒருத்தன் ஓடி போகிறான் மலையில் நினைஞ்சிக்கிட்டு. ஆட்டோ டிரைவர்கிட்ட போய் ஜிஹெச்சுக்கு போகணும் வருவீங்களா? அவர் எப்போவுமே 200 ரூபாய் கேட்குறவர் 500 ரூபாய் கேட்டார், ஏன்னா நைட்டு மழை அப்படின்னு சொல்லி. சரி தர்றேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு வீட்டு வாசலில் போய் அந்த ஆட்டோ நிற்கிது. ஒரு வயசான பெரியவர் இருக்கார். அவரை இறக்கிறதுக்கு ஆட்டோ டிரைவர் ஹெல்ப் பண்ணல. இந்த பையனா இறக்கி உள்ளே ஏற்றுறான், அந்த ஆட்டோக்குள்ளே ஏற்றுறான். ஆட்டோ ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. அங்கேயும் இறக்கும் போது ஆட்டோ டிரைவர் ஹெல்ப் பண்ணல. இந்த பையனா இறக்கி உள்ளே அந்த அட்மிஷன் போடுறதுக்காக ரிசப்ஷனில் அவரை உட்கார வைக்கும்போது பேஷண்ட்டோட பேர் என்ன தெரியாது, வயசு என்ன தெரியாது, என்ன பிரச்சனை தெரியாது. அப்போ நீ யார்? நான் வழிபோக்கனா நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன், அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார், அவருக்கு ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி உதவி செய்கிறான். இன்னும் பாருங்கள், அந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் தூக்கிட்டு வரும்போது உள்ளே மறுபடியும் ஆட்டோவில் ஏற்றும் போது இந்த டிரைவர் தானாக இறங்கி போய் ஹெல்ப் பண்ணார். ஹெல்ப் பண்ணவர் மறுபடியும் வீட்டில் இறக்கும் போது ஹெல்ப் பண்ணார். எத்தனை ரூபா பேசினா? 200 ரூபாய்க்கு 500 ரூபாய் பேசினாங்களா? வர்றதுக்கு 500, போகிறதுக்கு 500, மொத்தம் 1000 ரூபான்னு பணத்தை எடுத்த பையன் கொடுத்தான் பாருங்க. கொடுக்கும்போது அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னார், வானா, ஏன் நானும் மனுஷன்தான். அப்போ 200 ரூபா கேட்க வேண்டிய இடத்துல 500 ரூபா கேட்ட இடத்துல அவர் மனிதராக இல்லை, விலங்காக இருந்திருக்கிறார். எப்போது நாம் சுயநலத்துடன் இருக்கிறோமோ அப்போது நாம் மனிதர்களாக இல்லை, விலங்காகத்தான் இருக்கிறோம். விலங்குகள் கூட சுயநலமாக இல்லை, விலங்குகள் கூட 4 பேருக்கு சொல்லி கொடுக்குது. ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோன்னு வச்சுங்களேன், ஒரு நிலநடுக்க வருதுன்னு சொன்னால் தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி இன்டிமேஷன் கொடுத்து எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு அப்புறம் தாங்க ஒரு நாயாக இருந்தாலும் சாகும். ஒரு வீட்டில் சின்ன வயசில் நம்ம வாழும்போது ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சதுன்னா அதை ஷேர் பண்ணுறது என்னன்னு சொல்லுவோம், பங்கிட்டுக்கிறத காக்கா கடின்னு சொல்லுவோம்ல. இந்த காக்கா கடி என்ன, ஒரு பொருள் காக்காக்கு நீங்கள் வச்சிங்களேன், சாப்பாடே வச்சிங்கனால அது தானாக தின்னு வீணாக போகாது. அது என்ன பண்ணும், கான்னு கரைஞ்சி எல்லாத்தையும் கூப்பிட்டு தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். அந்த காக்கா கிட்ட இருந்தும் கூட ஷேரிங் அப்படிங்கிற தன்மையை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இருக்கிற போது மனிதனுடைய ஒரு அனிச்சையான ஒரு இதயபூர்வமான இயல்பு தான் பொதுநலமாக இருப்பது, சுயநலமாக இல்லாமல் இருப்பது. எல்லாராலையும் கண்டிப்பாக சுயநலம் இல்லாமல் பொதுநலத்துடன் இருக்க முடியும். ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்காரா, அந்த ஆட்டோ டிரைவராக இருந்தாலும் தன்னுடைய அந்த ஆட்டோவுக்கு பின்னாடி எழுதி போட்டிருப்பார். என்ன எழுதி போட்டிருப்பாரு? பிரசவத்திற்கு இலவசம் எழுதி போட்டிருப்பாரு. இவ்வளவு அங்கே இந்த திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் நடந்துச்சு, எவ்வளவோ கூட்டங்கள், கோயிலின் அருகில் கூடிய கூட்டங்கள் கடலா தலை இலையாங்கிற மாதிரி அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அப்பவும் கூட சில வீட்டு வாசல்களில் போர்டு மாட்டியிருந்தாங்க. எதில் மாட்டியிருந்தாங்க தெரியுங்களா? பழைய கேலண்டர் அட்டையை திருப்பி அதில் A4 ஷீட்டை ஒட்டி, இங்கே கூட்டம் அதிகமாக வருகிறது, இந்த வீடும் உங்கள் வீடு தான், இந்த வீட்டில் இருக்கிற கழிவறையை யார் வேண்டுமென்றாலும் பயன்படுத்தி கொள்ளலாம், அனுமதி வேண்டாம், இப்படிக்கு திருச்செந்தூரில் வாழக்கூடிய உங்கள் உறவினர்கள்னு போர்டு போட்டாங்கன்னு சொன்னால் அதுதான் பொதுநலத்தினுடைய உச்சம். இவ்வளவு ஏங்க இந்த ஊரில் சொல்கிறேங்க. இன்றைக்கி ஆன்மீகம் நாங்கள் முன்னாடி பேசணும், இந்த ஆன்மீகமெல்லாம் பேசுகிறோம்னு அதுக்கெல்லாம் ஒரு பிதாமகராக இருக்கிறது வாரியார் சுவாமிகள். வாரியார் சுவாமிகள் 64வது நாயனார்னு சொன்னாங்க. அவர் ஆன்மீகம் பேசினார் மட்டும் இல்லை, ஆன்மீகத்தை வாழ்க்கையாக கொண்டார். எத்தனையோ படிக்க முடியாத குழந்தைகளை படிக்க வைத்தார், எத்தனையோ கோயில்களுக்கு திருப்பணி செய்தார். அதனால் தான் 20ஆம் நூற்றாண்டில் 64வது நாயனாராக உயர்ந்தார்னு சொன்னால், இந்த மண்ணில் நின்றுக்கிட்டு சுயநலமாக வாழ்வது தப்புன்னு பேசாமல் சரின்னு எப்படிங்க பேச முடியும்? அதையும் தாண்டி ரொம்பவும் முக்கியமான ஒன்று, இந்த ஊரில் இன்னொரு இப்போ வாழும் உதாரணத்தை சொல்கிறேன். உதவும் உள்ளங்கள் ஒரு அமைப்பு தெரியுங்களா? சந்திரசேகரன் ஐயா தெரியுமா? அவர் ரொம்ப கஷ்டப்படல, என்ன பண்ணார், ஒரு மளிகை கடை வச்சுருந்தார். இந்த ஹோட்டலில் இரவு நேரத்தில் மீந்து போகிற சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அது 3 சக்கர வாகனத்தில் போய் அந்த சாப்பாட்டை எனக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இன்றைக்கு வேலூரினுடைய தொண்டு நிறுவனம் சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொன்னாவே நமக்கு முன்னாடி வருவது சந்திரசேகரன் ஐயா என்று சொன்னால், பொதுநலத்துடன் வாழ்ந்தால் தான் நம் நினைவில் வாழுகிற அளவிற்கு உயர முடியும். அப்பேற்பட்ட தன்மையை இந்த ஊர் தந்திருக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம்,
எங்களுடைய நடுவர் அவர்கள் தலைமையில் பேசல பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல முன்னுரையிலேயே தீர்ப்பு சொல்லிடுவாங்க. இது உங்கள் உடல் நலத்தை பாதிக்கும், பார்த்துக்கங்க. அது உடல் இருக்கிறவர்கள் தான் பாதிக்கும். உண்மையிலேயேங்க அவங்க சொன்னாங்கல்ல, ஒரு 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 ஆசிரியரை பற்றி சொன்னாங்கல்ல, உண்மையிலேயே சுயநலம் சரின்னு பேசினா ஆசிரியர் தொழிலாம் செய்யவே முடியாதுங்க. 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுங்கிற மாதிரி வாத்தியாராக இருக்கிற நாங்கள்லாம் 4 மணிக்கு மேலே உனக்கு நான் வாத்தியார் கிடையாது, எந்த டவுட்டாக இருந்தாலும் தனியாக டியூஷன் ஃபீஸ் கட்டி நீ படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி இருந்தால் வாத்தியார் எப்படிங்க இருக்க முடியும்? உண்மையிலேயே எந்த நேரத்திலாக இருந்தாலும் அவன் ஃபீஸ் கட்டினாலும் சரி கட்டாவிட்டாலும் சரி, அவன் பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் பாடம் படித்த பின்பும் கூட அவனுக்கு அறம் சொல்லக்கூடியவர்களாக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அதன் காரணமாக தான் இன்னைக்கு நாட்டில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அட்சயா பேசும்போது சொன்னாங்க, ஒரு அம்மா என்னோட குழந்தை நல்லா படிக்கணும்னு நினைக்கிறது தப்பா? தப்பே இல்லைங்க, தான் குழந்தை மட்டும் நல்லா படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறது தான் தப்பு. இப்போ நான் வாத்தியாராக இருக்கிறேன், என்னுடைய வகுப்பறையில் என்னுடைய மகனும் படிக்கிறான், என்னிடம் படிக்கக்கூடிய குழந்தைகளும் படிக்குது. என்னுடைய மகனுக்காகன்னு சொல்லி ஒரு மதிப்பெண் அதிகமாக போட்டுற மாட்டேன். யார் சரியாக படிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மதிப்பெண் அதிகமாக போடுவேன். அதுதான் உண்மையாக ஆசிரியர் கழகு. அதை விட்டுட்டு சுயநலத்தோடு வாழ்ந்த நாடு நல்லா இருக்காதுங்க. அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமானது, பாவத்திலும் பெரிய பாவம் என்ன பாவம் தெரியுங்களா? ஒரு பாவம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த நேரத்திலே நல்லவர்கள் காக்கக்கூடிய மௌனம், நல்லவர்களுடைய மௌனம் தான் பெரிய பாவம். ஒரு தப்பு நடக்குதா உடனே தட்டி கேட்கணும். அவங்களுக்கு நடந்த நமக்கு என்னைக்கு வரப்போகுது அப்படின்னு நினைச்சிடவே கூடாது. நமக்கும் சீக்கிரத்தில் அந்த பிரச்சனை வரும் என்கின்ற எண்ணம், இன்றைக்கு அவங்களுக்கு நாளைக்கு நமக்கு அப்படிங்கிற எண்ணம் வந்தால் மட்டும்தான் நாடு உருப்படும். அதற்கான வித்தாகத்தான் நீங்கள் சுயநலமாக இருப்பது தவறானது என்று நாங்கள் பேசுகிறோம். நிறைவாக இப்படி நான் சொல்லி நிறைவு செய்கின்றேன். இந்த கல்யாண மாலை அமைப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய மோகன் சாராக இருக்கட்டும், மீரா நாகராஜன் அம்மாவாக இருக்கட்டும், இவர்களுக்கு பேரன் பேத்தி எடுத்து அவங்கள வாழ்க்கை சௌக்கியமாக நல்லா போயிட்டுருக்கு. எங்களுடைய வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லி சுயநலத்துடன் வீட்டிலே இருந்திருந்தால் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட திருமணங்களை அவர்கள் நடத்தி வைத்திருக்க முடியாது. அவரவர்கள் வீட்டு கல்யாணத்தை போல அகிலம் முழுவதும் திருமணம் நடக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அது மட்டுமல்ல, வரன்களை மட்டும் அறிமுகம் செய்வது எங்களுடைய வேலை இல்லை, நல்ல வாய்ச்சொல் வித்தகர்களையும் இந்த தமிழகத்திற்கும் உலகத்திற்கும் அறிமுகம் செய்வதுதான் சரியான புதர்லம் என்கின்ற அடித்தளத்தில் தான் இந்த நம்முடைய கல்யாண மாலை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைய சூழலில் மட்டுமல்ல என்றைய சூழலிலும் சுயநலமாக வாழ்வது தவறானதே என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நாக்க சுழற்றி பேசுகின்ற பேச்சினால் மிகப்பெரிய ஓடையை கூட தன் பக்கம் இழுத்து விடலாம். அதற்கு உதாரணம் சிவசதீஷ். மிக சிறப்பாக பேசியிருக்கிறார் சிவசதீஷ். ஒவ்வொரு உதாரணத்தை சொல்லுகின்ற பொழுதும் எனக்கு தெரிஞ்சிங்க, அவர் சொன்னதில் என் மனம் அதிர்ந்த விஷயம் ஒன்று சொல்கிறேன். என்னுடைய குழந்தை எல்கேஜி படிக்கிறதுக்காக வித்யா மந்திருங்கிற ஒரு இடம், அது லஸ் கார்னரில் இருக்குது, மிக நல்ல பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி போய் சேர்க்குறேன் என் பிள்ளைய. முதல் நாள் ஜன்னலில் நின்றுட்டு என் குழந்தை என்ன பண்ணுதுன்னு பார்க்குறேன். கீழே ஒரு ரவுண்ட் டேபிள் ஒன்று போட்டிருக்காங்க, எல்லா குழந்தைகளும் கீழே உட்கார்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன சேர். அதில் ஒரு பெரிய சார்ட் போர்ட் கொடுத்துட்டு கிரையான்ஸ் கொடுத்துட்டாங்க கையில். ஒவ்வொரு கிரையான் தான் ஒவ்வொரு குழந்தைக்கும். என் பையன் வரைய தொடங்குறான், ஏதோ இப்படி கோடு போட்டான். இப்போ பலூன் வரைகிறான். அந்த பேப்பரை நான் இன்னும் வச்சுருக்கிறேன். இந்த பலூன் இப்படி வரைய போனானா அந்த பலூனை பார்த்தா 2 கலர் இருக்கும். 2 கலர்லாம் வரைஞ்சான். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பக்கத்தில் ஒரு பொண்ணு கிரையான் கொடுத்துருக்காங்க. அந்த கிரையான் அந்த பொண்ணு எங்கேயோ போட்டுருச்சு. அதுக்கு உள்ளே போயிடுச்சு, அதுக்கு தேட தெரில. அது அழ ஆரம்பிச்சிருச்சு. அது அழுத உடனே அவங்க அம்மா உள்ளே வந்தாங்க. அங்கே டீச்சர் உள்ளே போக சொன்னாங்க. நான் பார்த்துட்டே இருக்கிறேன், என் பையன் பக்கத்தில் தான் அந்த பொண்ணு உட்காந்துருக்கு. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அந்த குழந்தையின் தாய் கவனித்து கொண்டு இருக்கலாம் இதை. அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க? 1 செகண்டுங்க, அழாது அழாது அழாதுன்னு சொல்லிட்டு என் பிள்ளை வரைஞ்சிருந்தாலும் அவன் கையிலேருந்து கிரையானை பிடிங்க அந்த பாப்பா கையில் கொடுத்துட்டாங்க. என் பிள்ளை அதிர்ச்சியாக பார்க்குது, அது அழுவலை, இவ்வளோ அதிர்ச்சி. இப்படியே பார்த்துட்டு இருந்தான். அதனால் இப்படி கையை காட்டினேன். அவன் என்ன பார்க்குறான்? டீச்சர்கிட்ட சொன்னால் டீச்சர் இன்னொரு கிரையான் கொடுத்தாங்க. என்னுடைய பையன் வரைஞ்ச பலூன் ஒன்று ப்ளூவில் இருக்கும், ஒன்று க்ரீனில் இருக்கும், 2 பலூன். ஸோ இந்த சுயநலம் என்பது அடுத்தவர்களுடைய நலத்தை கெடுத்து விடுகிறது என்பது தான் இந்த தலைப்பிற்கான நோக்கமாக இந்த கல்யாண மாலை நம்மை ஒரு தள்ளுது. ஒரு அடப்பு இருக்குது சமூகத்தில். அந்த அடப்புலேருந்து நம்மளை ரிலீஸ் பண்ணிடணுமே என்ற ஒரு தவிப்பு இந்த தலைப்பில் தெரியுது. இல்லை அது அடப்பு இல்லை, அந்த அடப்பு உடஞ்சிதுன்னா சுனாமி ஆகிடும், அந்த அடப்பு இருக்கட்டும் அப்படின்னு பேசுகிறதுக்காக தான் இவங்களை கூப்பிட்டுருக்கோம். இப்போ பெரிய ஜட்ஜு லெவலில் பேசியிருக்கிறாரு சிவசதீஷ். நீங்கள் உண்மையான வக்கீல்,
இந்த லாயருக்கும் அட்வொகேட்க்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? லா படித்தவங்கெல்லாம் லாயர், யார் வாதாடுறாங்களோ அவங்க அட்வொகேட். வாங்க, இனி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் வச்சுட்டு இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். காசா கிராண்ட் பிரசன்ஸ் கல்யாண மாலை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா நவம்பர் 22, 23 சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் 10,000க்கும் அதிகமான வரன் தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் நிகழ்ச்சி. 2 நாட்களும் பட்டிமன்றம், பேச்சரங்கம் என கலைகட்டும் விழாக்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 91500. வெள்ளி விழா கண்ட கல்யாண மாலை 6.5 லட்சம் திருமணம் நடத்தியிருக்கிறார்கள். அந்த 6.5 லட்சம் திருமணத்தோடு என் திருமணத்தையும் சேர்ந்து அவர்கள் தான் நடத்தியிருக்கிறார்கள் என்ற பெருமிதத்தோடு, சுயநல உணர்வோடு போற்றுதற்குரிய கல்யாண மாலையின் தங்கங்களான மதிப்பிற்குரிய மோகன் சார், மீராம்மா உள்ளிட்ட அவைக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையாகவே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பொதுநலம் நிறைய இருக்கு. எங்களை போல 90s கிட்ஸ்க்கு அவங்கள விட்டா வர வழியே கிடையாதுன்ற மாதிரி அவங்களுக்கு பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த மேடையை மிக சிறப்பாக கையாண்டு கொண்டிருக்கிற எங்களுடைய மொழி அழகி நடுவர் அம்மா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த உலகத்தில் எப்போ ஃபோனில் செல்ஃபின்னு ஒன்று எடுக்க ஆரம்பித்தோமோ அப்பயே எல்லாரும் சுயநலமாக இருக்க ஆசைப்படுறோம் அப்படின்றது தான் உண்மையே. சுயநலம் அப்படின்ற வார்த்தையை பெரிய தவறான வார்த்தை மாதிரி சிவசதீஷ் பேசிட்டு போயிருக்கார். அது ஏன் நீங்கள் அப்படி எடுத்துக்கிறீங்க? செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், என் இனிய தனிமையேன்னு எடுத்து பாருங்கள், அது ரொம்ப அழகாக தெரியும் அப்படின்ற உண்மையை தான் நாங்கள் பேச வந்திருக்கோம். அவர் சொல்கிற மாதிரி தான் பொதுநலமாக இருங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்படி தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். எப்பயும் பொதுநலமாக இருங்க, பொதுநலமாக இருப்பேன் அப்படின்ட்டு. என்கிட்ட மட்டும் 4 காசு இருந்தால் எல்லாருக்கும் உதவி பண்ணுவேன் அப்படின்மா. ஆனால் அது பச்சை பொய். ஏன் தெரியுமா? நியூ இயருக்கு ஃப்ரீயாக வந்த 4 கேலண்டர் ஒரே ஒரு கேலண்டர் கொடுறான்னு கேட்டாலே கொடுக்க மனசு வராது. ஆனால் அவன் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னென்னா, என்கிட்ட மட்டும் காசு இருந்தால் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு. இப்படி பொதுநலமாக பேசிக்கிட்டு இருக்க பாதி பேர் இன்றைக்கி சுயநலமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றது தான் உண்மையே. நீங்கள் நியாயமாக யோசிச்சு பாருங்கள். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் எடுத்தவன் சொல்லுவான், நான் என்னுடைய படிப்பில் சிறந்து விளங்கி சேவை செய்வேன்னு. அப்படி சொன்ன யாராவது இன்றைக்கி பார்த்துருக்கோமா? அவங்கெல்லாம் காணும். ஏன் தெரியுமா? வளர வளரதான் ரியாலிட்டி புரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த பொதுநலமாக இருந்தால் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. நமக்கு நம்ம பொழப்பு முக்கியம், சுயநலமாக இருந்துட்டு போகுன்ற உண்மையை தான். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோன்னு 3 தடவை ஆட்டோவை சொல்லிட்டு போயிருக்கிறார் அவர். நான் ஒரு ஆட்டோவை சொல்கிறேன், அந்த ஆட்டோவை சொன்னால் தமிழ்நாடே கை தட்டும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாட்ஷான்ற படத்தில் ஆட்டோ ஓட்டுநராக வருவார். அவர் எழுதியிருப்பார் ஆட்டோவில், உன் வாழ்க்கை உன் கையில்னு. பேசஞ்சராக வரக்கூடிய நக்மா கேட்பாங்க, அது என்னங்க உன் வாழ்க்கை உன் கையில்? ஆமாங்க, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னுவார். ஏன் உங்களுக்கு ஆண்டவன் மேலே நம்பிக்கை இல்லையா? ஐயோ, ஆண்டவளைனா நம்மளாம் எங்க, ஆனால் நம்மளை ஒழுங்காக கவனிச்சாதான் ஆண்டவனே நம்மளை கவனிப்பார்னு சொல்லுவார். அந்த சுயநலத்தை தான் நாங்கள் பேச வந்திருக்கோம். சூப்பர் ஸ்டாரை சொல்லும்போது உலக நாயகனை சொல்லாமல் இருக்க முடியுமா? கமலஹாசன் அவர்கள் பாபநாசன் ஒரு படம் எடுத்தார். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இன்றைக்கும் நடுராத்திரி 12 மணிக்கு நீங்கள் எழுப்பி கேட்டாலும் சொல்லுவேன், ஆகஸ்ட் 2 என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? எல்லாரும் சிரிக்கிறாங்க. எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. சுயம்புலிங்கம் குடும்பத்தோடு தென்காசிக்கு தியானத்துக்கு சென்ற நாள் அப்படின்னு சொல்லுவேன். என் குடும்பம், என் உலகம், அதை காப்பாற்ற ஒரு சுயநலமாக நான் எல்லாரையும் நம்ப வைப்பேன்னு சொன்னார் கமலஹாசன். அதை விட சுயநலத்துக்கு என்ன உதவு? இயற்கை சொல்லிக் கொடுக்கறதுன்னு என்ன சொல்லிக் கொடுத்துச்சு? நடுவர் அம்மா அவரை பார்த்து நான் கேட்குறேன், இன்றைக்கி எல்லா இயற்கையுமே நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறது? சுயநலமாக இருந்தால் சொல்லிக் கொடுத்துருக்கு. எல்லா மரங்களும் முதலில் தன்னுடைய வேர்களையும் கிளைகளையும் பலப்படுத்திக் கொள்கிறது. பிறகுதான் நிழல் கொடுக்கறது, ஆக்சிஜன் கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, எல்லாமே கொடுக்குது. எல்லா விலங்குகளுமே என்ன சொல்லுகிறது? முதல்ல தனது உணவு தெரியுது, தனது குட்டி உணவு தெரியுது, அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு. இந்த உலகில் பூக்கக்கூடிய அனைத்து பூக்களுமே முதலில் தனக்காக பூக்கிறது. அதை பறிப்பவர்களும் அதற்கேற்ற மாதிரி மாற்றிக் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் சுயநலம் முக்கியம் இல்லையா? இங்கே ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு தெரியும், ஏர் ஹோஸ்டஸ் வந்த உடனே ஒரு வேலை கொடுப்பாங்க. நீங்கள் மேலே செல்ல செல்ல ஒரு வேளை காற்று உங்களுக்கு அழுத்தம் வரும்பொழுது உங்களுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் தொங்கும். அந்த ஆக்சிஜன் மாஸ்கை முதலில் உனக்கு போட்டுக்கொள், பிறகுதான் உனக்கு பக்கத்தில் உங்கள் அப்பா அம்மா, உங்கள் தங்கச்சி பொண்டாட்டி யார் உட்காந்தாலும் அதுக்கப்புறம் தான் போடணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் சுயநலம் எவ்வளோ முக்கியம்னு அங்கே முதற்கொண்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. எத்தனையோ கூட்டு குடும்பத்தில் அண்ணன்கள் உண்டு. 3 தம்பி 2 தங்கச்சி. இவங்களுக்கெல்லாம் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு 40-45 வயசில் அவங்களுக்குலாம் செட்டில் பண்ணிட்டு தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பார். வாழ்க்கையை வாழலாம் ஆரம்பிக்கும் போது தான் அந்த தம்பியின் தங்கச்சியை எனக்கு என்ன செஞ்சு கிழிச்ச, இருக்கிற சொத்தில் பங்கு கொடுன்னு கேட்பாங்க. அப்போ தான் அந்த அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழாமையே இருந்திருக்கிறோம், இன்றைக்கி நம்ம குடும்பம் பாதிக்கப்படுதே அப்படின்னு அண்ணன் ஃபீல் பண்ணுவார். அப்படிப்பட்ட லட்சக்கணக்கான எத்தனையோ இதயங்கள் இந்த உலகத்தில் உண்டு. அவர்களை சாட்சியாக வைத்து சொல்கிறேன், கொஞ்சம் சுயநலமாக இருங்கள், அதுதான் வாழ்க்கையை நம்ம காப்பாற்றும். அதெல்லாம் தாண்டி நடுவில் ஹெல்ப் பண்ணுங்க, நல்லது பண்ணுங்க, மௌனமாக இருக்காதீங்கன்றார்.
ரோட்டில் யாராவது ஒருத்தர் போனால் லிஃப்ட் கொடுப்பீங்க தானே, ஹெல்ப் பண்ணுவீங்க தானே யாராவது உங்களை கேட்டா. ஆனால் பண்ணாதீங்க. சட்டம் என்ன தெரியுமா சொல்கிறது? யாருன்னே தெரியாதவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தா அது சட்டப்படி குற்றம்னு சொல்லி சட்டமே சுயநலத்தை தான் சொல்லி கொடுக்குறது. நான் ஒரு அட்வொகேட். மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 66 படி கமர்ஷியலுக்குன்னு அனுமதிக்கப்பட்ட ஓலா, ரேப்பிடோ போன்ற வெஹிக்கிளை தவிர மற்ற யார் லிஃப்ட் யாருக்கு கொடுத்தாலும் அது சட்டப்படி குற்றம்னு சொல்லி சட்டமே சுயநலமாக இருக்கத்தான் சொல்லி கொடுக்குது. அடுத்து ஒரு பொருளை வாங்கக்கூடிய கன்சியூமருக்கு என்ன சொல்கிறாங்க? வாங்குற நீ தான் விழிப்பாக இருக்கணும். கேவியட் எம்டர்னு ஒரு முதுமொழி இருக்குங்கம்மா. வாங்குபவனே விழிப்பிரு அப்படின்னு. அதாவது உன் பொருளை நீ தான் முடிவு பண்ணி வாங்குற, அப்போ நீ தான் ஒழுங்காக வாங்கணும்னு சொல்லி சட்டம் சுயநலமாக இருக்க சொல்லி கொடுக்குறது. இங்கே அசையும் சொத்து அசையா சொத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ அதை தாண்டி இந்த உலகத்தில் 3ஆவதாக அறிவுசார் சொத்துரிமைன்னு ஒன்று வந்திருக்குது. என்ன தெரியுங்களா? இன்றைக்கி அடுத்தவங்களுடைய கதையை, அடுத்தவருடைய பாடலை, அடுத்தவருடைய விஷயங்களை திருடுவதுன்னு நீ ரொம்ப சாதாரணமாக நடந்துட்டு இருக்குது. அதுக்கு காப்பிரைட் பண்ணிக்கோ, உன்னை நீ காப்பாற்றிக்கொள். சுயநலமாக காப்பிரைட் செஞ்சால் சட்டமே காப்பாற்றுறதுன்னு சொன்னால் சட்டம் அதை தானே சொல்லி கொடுக்குறது. அதை தாண்டி ரத்த சொந்தங்களுக்கு நீங்கள் சொத்து எழுதி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கம்மி. இதுவே பிறத்தில் யாரோ ஒருத்தருக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அதிகம்னு சொன்னால், ஒரு அட்வொகேட்டாக நான் சொல்கிறேன், இயற்கை சுயநலத்தை சொல்லிக் கொடுக்கிறது, சட்டமும் சுயநலத்தை தான் சொல்லிக் கொடுக்கிறது. முன்னாடிலாம் பேய் பிசாசுங்களை பார்த்து பயந்தோம். பார்த்துருக்கீங்களா? பார்க்கலாம், பயந்தோம். அதுலேயும் படத்தில் காட்டுவாங்க பாருங்களா, பேய் வரும்போது காலே இருக்காது, ஆனால் கொலுசு சத்தம் கேட்கும். அப்படிலாம் ஏமாத்திருந்தாங்க, அப்படிலாம் பயந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பேய் பிசாசை பார்த்து சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுருக்குறோம். மனுஷங்களை பார்த்தா பயமாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வழக்கு, ஒரு வயதான பெரியவர், பெரிய கோடீஸ்வரர், மனைவி இறந்துடுறாங்க. ஒரே பையன் தன்னுடைய அத்தனை சொத்தையும் மகன் பேரில் எழுதி வைக்கிறாங்க. அப்படி எழுதி வைத்த சில நாட்களில் அந்த மகன் ஆக்சிடெண்ட்டில் காலமாயிடுறார். அப்போ அந்த சொத்தில் பாதி பங்கு என்ன ஆகிடுதுன்னா, முழுக்க முழுக்க முதல் வகுப்பு வாரிசுதாரர்கள் யாருன்னு பார்த்தா மனைவி. முழு சொத்தும் மனைவிக்கு போயிடுது. இந்த அப்பா, இந்த மாமனாரை அந்த மருமகள் நடுத்தெருவில் விட்டுறாங்க. ஒருவேளை அந்த அப்பா கொஞ்சம் சொத்தை நம்ம பேரில் எழுதும் சுயநலமாக இருந்திருந்தா இன்றைக்கி அவர் காப்பாற்றப்பட்டிருப்பார். அன்றைக்கு கோடீஸ்வரரான அந்த முதியவர் நடுத்தெருவில் நின்றார் என்று சொன்னால் இங்கு சுயநலம் எவ்வளவு முக்கியன்ற உண்மையை தெரிய வரும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனையோ பேரை நான் பார்க்குறேன். எல்லாருக்கும் சொல்கிற அறிவுரை என்ன? முதியவர்களுக்கு எல்லா சொத்தையும் பசங்க பேரில் எழுதி வச்சிடாத, கடைசி காலத்தில் அவனுக்கு கஞ்சி ஊற்றுவான்னு என்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இன்றைக்கி அனைவருமே சுயநலமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம சொந்தக்காரன் தானே, லோனுக்கு ஒரே ஒரு கேரண்டி கையெழுத்து போடுவோன்னு போட்டு ஏமாந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. நடுத்தருவில் நின்று வீதி வீதியாக நீதிமன்றத்துக்கு அலையிறவங்க நான் பார்க்குறேன். மச்சான், உன் கார்டில் இந்த பொருளை வாங்கிக்கிறேன், நான் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிடுறேன்னு சொல்லிட்டு பல பேர் டோக்கா கொடுத்துட்டு போய் இஎம்ஐ இன்னொருத்தன் கட்டிக்கிட்டு இருக்கிற நிலைமை நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால், இதெல்லாம் பார்க்கும்போது தான் சொல்கிறேன், கொஞ்சம் சுயநலமாக இருங்க அப்படின்றது தான். நான் உங்களுக்கு ஒருவரை பற்றி சொல்கிறேன். கொரோனா வந்த புதிதில் கொரோனாவினுடைய முதல் உயிரிழப்பு ஒரு டாக்டர் சைமன், உங்கள் அத்தனை பேருக்கும் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் தன்னுடைய வீட்டில் இல்லாமல் அவர் பொதுமக்களுக்காக வந்து சிகிச்சை கொடுத்தார். ஆனால் அந்த மருத்துவருடைய உயிரிழப்பு பின்பு உடலை அடக்கம் செய்ய அவருடைய மனைவியும் அவருடைய நண்பர் பிரதீப்பும் வராங்க. ஆனால் ஆம்புலன்ஸ் டிரைவர் தாக்கப்படுகிறார். அங்கே இருக்கிற மக்கள் அந்த உடலை அடக்கம் செய்ய விடாமல் எல்லாரையும் அடித்து துரத்துறாங்க. அந்த உடல் அனாதையாக கிடக்கிறது. அவங்க மனைவி சொன்னாங்க, நாங்கள் நிர்கதியாக உணர்ந்தோம், எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருக்கும் தேடி தேடி போய் உதவி பண்ணார், கொஞ்சம் ஒரு சுயநலமாக இருந்து தான் இன்றைக்கி காப்பாற்றப்பட்டிருப்பாருன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் இந்த சம்பவம் நமக்கு எதை உணர்த்துகிறது? அதை தாண்டி மணிப்பூரில் இரோம் ஷர்மிளா அப்படின்ற ஒரு பெண், அந்த மணிப்பூர் மக்களுக்காக 16 ஆண்டுகள் உலகின் நீண்ட கால உண்ணாவிரத போராட்டம் இருந்தாங்க. அந்த அம்மா அவ்வளோ மூக்கு வழியில் உணவு எடுத்து வாழ்ந்தாங்க 16 ஆண்டுகள். அந்த அம்மா எலெக்ஷனில் நின்னாங்க. அந்த மணிப்பூர் மக்கள் அவருக்கு எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்ட ஓட்டுகள் எத்தனை தெரியுமா? வெறும் 90 ஓட்டுகள். அந்த அம்மா பார்த்தாங்க, உங்களுக்காக நான் நல்லது செஞ்சது போதும், உங்கள் பொதுநல வாழ்க்கையே வேணாம், நான் இனிமேவாது என் வாழ்க்கையை வாழ்கிறேன்னு சொல்லி 44 வயதில் கல்யாணம் பண்ணிட்டு இன்றைக்கி 2 குழந்தைக்கு தாயாக அவங்க பாட்டு நிம்மதியாக சுயநலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த சம்பவம் நமக்கு எதை உணர்த்துகிறது அப்படின்றது தான் கேள்வியே. அதை தாண்டி நான் ஒரு மனிதரை சொல்கிறேன், ரத்தன் டாட்டா. அவர் எடுத்த அனைத்துமே வெற்றி. ஆனால் அந்த மனிதர் ஒரு விஷயத்தில் மட்டும் தோல்வி அடைந்தார். என்ன தெரியுமா? ஒரு நாள் காரில் போய்கிட்டு இருக்கார். ஒரே பைக்கில் 4 பேர் போகிறாங்க. ஏன் ஒரு பைக்கில் 4 பேர் போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கார் வாங்க வசதி இல்லை. சரி, அதே காசில் நான் ஒரு கார் கொடுத்தா போவாங்கல்ல அப்படின்னு ரொம்ப ஆசையாக அந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி நேனோன்னு ஒரு காரை அறிமுகப்படுத்தினார். ஆனால் அந்த நேனோ காரை இன்றைக்கி உலகத்தில் சந்தையில் படுதோல்வி அடையவே எல்லாரும் போட்டிக்கிட்டாங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணோம்? நேனோ கார் இதெல்லாம் ஒரு காரா, இது ஒரு டப்பா கார் அப்படின்னு சொல்லி அந்த நேனோவை படுதோல்வி அடைய செய்தோம்னு சொன்னால் அந்த மனிதன் மற்ற எல்லாரையும் போல் சிந்திச்சு நானும் ஒரு பெரிய கார் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தால் எல்லாரும் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவர் தமக்காக வந்ததனுடைய விளைவு அந்த திட்டம் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொன்னால்
இதெல்லாம் பார்க்கும்போது தான் நான் சொல்கிறேன் சுயநலமாக இருங்கன்னு. நிறைவாக இப்படி வச்சு நான் நிறைவு செஞ்சால் நல்லாயிருக்கும். செக்கிழுத்த செம்மல் வஉசி மிகப்பெரிய செல்வந்தர், பெரிய அட்வொகேட். ஆனால் அந்த மனிதர் சுதேசி கப்பலை விட்டார். அன்றைய நிலைமையில் 10 லட்சம், இன்னைக்கு 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சுதேசி கப்பலை விட்டார். ஆனால் அந்த மனிதனை இந்த சமூகம் என்ன செய்தது? கடைசி காலத்தில் மண்ணெண்ணெய் கடை வைத்து வியாபாரம் பண்ண வச்சுது. அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். நான் இந்த நாட்டுக்காக போராடினேன், நீ கடைசியாக பஞ்சம் பிழைக்க வேண்டிய நிலைமைக்கு நான் வந்துட்டேனேன்னு. வஉசியினுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் என்ன தெரியுமா? அந்த காசில் கொஞ்சோண்டு அவருக்குன்னு எடுத்து வைத்திருந்தா இன்றைக்கி அவர் சந்ததி கூட நல்லா இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்ற போது இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னன்னா சுயநலமாக இருங்கள் அப்படின்றது தான். இன்றைக்கி சுயநலமாக இல்லாமல் யாருமே கிடையாது. ஒரு நாடு சுயநலமாக இல்லாமல் இருந்தால் எதிரி நாட்டமிருந்து நம்ம நாட்டை காப்பாற்ற முடியாது. ஒரு மாநிலம் சுயநலமாக இல்லை என்றால் போராடி தண்ணி வாங்க முடியாது பக்கத்து மாநிலத்திலேருந்து. ஒரு மாவட்டம் சுயநலமாக இல்லை என்றால் அதுக்கான நிதி வசதிகளை பெற முடியாது. ஒரு ஊர் சுயநலமாக இல்லை என்றால் பள்ளி கல்லூரி சாலைகளை கேட்டு பெற முடியாது. ஒரு குடும்பம் சுயநலமாக இல்லை என்றால் இந்த சமூகத்தில் இன்றைய சூழ்நிலையில் சம்பாதிச்சு வாழ முடியாது. ஒரு தனி மனிதன் சுயநலமாக இல்லை என்றால் அவனை குடும்பத்தினரே கூட அவனால் காப்பாற்றிக்க முடியாது. அப்படின்னா இங்கே அனைவருக்குமே சுயநலம் அவசியம்ன்றனால சுயநலம் ஒருபோதும் கெட்ட சொல்லல்ல. இன்றைக்கு சுயநலம் என்பதுதான் இயற்கை வகுத்த சட்டம் என்று தெரிவித்துக் கொண்டு அதனால் சுயநலமாக வாழ்வது சரியே என்று திருப்பி சொல்லியமா நான் நடுவர்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அட்வொகேட் அருண் அவர்கள் ரொம்ப வரிசையாக அவர் சலசலன்னு முழுமையாக நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கார். இதில் ஒரு 2 பாயிண்டில் நான் சிக்கிக்கிட்டேன். என்னன்னு கேட்டால், இந்த பூனை அது உண்மையான்னு தெரியாது எனக்கு. பூனை என்ன பண்ணுமா, பிரசவம் பண்ணின உடனே அதுக்கு 4 குட்டீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மற்ற 3 குட்டிகளையும் காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய பிரசவமான அந்த வலிக்கு முதல் குட்டியை பத்தியமாக சாப்பிட்டுடுமா அப்படின்னு எங்கள் அம்மம்மா சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது உண்மையான்னு எனக்கு தெரியாது, சயின்டிஃபிக்காக அது உண்மையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், பல குடும்பங்களுக்கு பத்தியமாகி போன அக்காவும் அண்ணனும் இருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு நிறைய தங்கச்சியும் நிறைய தம்பிகளும் தன் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக வந்த அனுபவங்கள் கல்யாண மாலைக்கு இருக்கும். யோசித்து பார்த்தால் இது சரியா? ஆமாம்ல, கொஞ்சம் சுயநலமாக தான் இருந்திருக்கலாம்ல, பொதுநலமாக இருந்துட்டு என்னத்தை கண்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு தோணுது. தம்பி சொன்னார், இந்த டீச்சராக இருக்கிறதுல எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. ஆட்டோக்காரனோட நீங்கள் கை தட்டுவீங்கன்னு சொன்னாங்கள்ல, அவருடைய இன்னொரு படம் இருக்குது பாட்ஷா. நான் பல பேரை பார்க்குறேன், வீட்டிலேருந்து மாணிக்கம்னு சொல்லிட்டு தான் சேருதுங்க ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும். அதுங்களுக்கு உள்ள ஒரு பாட்ஷா இருக்குது. இதுக்குள்ள திருத்தி கொண்டு மறுபடியும் மாணிக்கமாக மாற்றுறதுக்கு நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த பிள்ளைங்க இல்லை பாட்ஷா மாதிரி இருந்தால் தான் இன்றைய காலகட்டத்தில் வாழ முடியும் என்று ஒரு தலைமுறை கூக்குரல் எடுத்து சொல்கிறது. ஒரு தலைமுறை விக்கித்து போய் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்படியா, இப்படி இல்லாமல் இருப்பாங்க, இப்படிலாம் பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறதெல்லாம் நியாயமா? இப்படி நினச்ச ஒரு ஜெனரேஷன் இருந்தது. இல்லை இதுதான் நியாயம், இதுதான் உண்மை, இப்படி தான் இருக்குது சூழல் என்று அவர் பேசியிருக்கிறார். இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அது தவறானது தான். சுயநலம் என்பது ஒரு நோய். தனி மனிதன் ஒருபோதும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது, சமூகத்தோடு தான் அவன் இருக்க வேண்டும் என்று பேசுவதற்காக செல்வி ஹேமவர்தினி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். காசா கிராண்ட் பிரசன்ஸ் கல்யாண மாலை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா நவம்பர் 22, 23 சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் 10,000க்கும் அதிகமான வரன் தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் நிகழ்ச்சி. 2 நாட்களும் பட்டிமன்றம், பேச்சரங்கம் என கலைகட்டும் விழாக்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 91500. சுயநலத்தோடு இருப்பது நிச்சயம் தவறான விஷயம்தான். அதை சரியானதுன்னு நிரூபிக்கிறதுக்காக எதிரணி என்னென்னமோ பேசியிருக்காங்க, நிறைய முறையீடுகள்லாம் வச்சுருக்காங்க. எங்க அதெல்லாம் முறையீடுகளா, முறைகேடுகளா தெரியலையா? நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக, நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக யாரை பற்றியும் கவலைப்பட வேணாம்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க எதிரணியினர். எங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு பேசின இந்த தமிழ் சமூகத்தில் இவ்வளவு அறத்துக்கு புறம்பாக எப்படி பேச முடிகிறது? எதிரணியில் சொல்லிட்டு போனாங்க பாருங்க, தாய் தன்னுடைய பிள்ளை வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு, இதில் என்ன சுயநலம் இருக்கு, இந்த சுயநலத்தில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டாங்க.
இந்த ஊரில் தான், அதாவது நம்ம வாழக்கூடிய இந்த தமிழகத்தில் தான், இதே காலத்தில் தான் நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு தாய் தன்னுடைய குழந்தை முதல் மதிப்பெண் பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதே வகுப்பில் படிக்கிற இன்னொரு மாணவர் அந்த தன்னுடைய குழந்தைக்கு போட்டியாக இருந்துகிட்டே இருந்திருக்கான். ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறது, யார் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், யார் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படின்ற ஒரு போட்டி நிலவிட்டே இருந்திருக்கு. அப்போ இந்த தூய உள்ளம், அன்பு உள்ளம் கொண்ட தாய் என்ன தெரியுமா பண்ணாங்க? தாம் பிள்ளை தான் முதல் மதிப்பெண் எடுக்கணுங்கிறதுக்காக போட்டிக்கு இருந்த மாணவருக்கு கூல்ட்ரிங்க்ஸில் விஷத்தை கலந்து கொடுத்தாங்க. இதுதான் உங்களுடைய சுயநலம் கற்றுத்தருவதா? இந்த சுயநலம் தான் நான் வேணான்னு சொல்கிறேன். சுயநலம் ஒருவனை இந்த எல்லைக்கு கூட கூட்டி சொல்லக்கூடியது. முதல்ல நம்ம சுயம்னா என்ன, சுயநலம்னா என்னன்ற இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சுயம் அப்படிங்கிறது தன்னை உணர்தல். நீங்கள் சொல்கிற இந்த சுய பாதுகாப்பு, சுய விழிப்புணர்வு, சுய மரியாதை, இதை எல்லாத்தையும் நாங்களும் ஏற்றுக்கிறோம். ஆனால் நான் மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதை தான் வேணான்னு சொல்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரே விஷயந்தான். நான் நல்லா இருக்கணும்னு நினச்சா பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்கே தொடங்குதுன்னா, நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல தான் தொடங்குது. இந்த சுயநலம் என்பது சில நேரங்களில் உங்களுக்கு சரியானதாக தோணலாம், ஆனால் அது கால இறுதியில் எப்போதும் பக்க விளைவுகளை, மிக தவறான தீவிரமான விளைவுகளை மட்டும்தான் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு சுலபமான உதாரணம் சொல்லட்டுமா? ஆண்டாள் பாடுறாங்க பாருங்க, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படின்னு பாடினாங்க. இது நலன். இன்னும் சொல்ல போனால் பொது நலன். இந்த பொது நலனுக்குள்ளெல்லாம் நான் போகலை, இப்படியெல்லாம் பாட சொல்லலை, இப்படியெல்லாம் வாழ சொல்லலை. ஆனால் ரெயின் ரெயின் கோ அவே கம் அகைன் another day லிட்டில் ஜானி வாண்ட்ஸ் டு பிளேன்னு ஒருத்தர் விளையாடுறதுக்காக மொத்த மழையும் போக சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த சுயநலத்தை தான் நான் வேணான்னு சொல்கிறேன். ஒரு பேங்க்கில் க்யூவில் நின்றுட்டுருக்கோன்னு வைங்க, க்யூவில் நின்றுட்டுருக்கோம். எவ்வளோ நேரமானாலும் நம்மளும் முகத்தை சுழிச்சிட்டு அதே க்யூவில் தான் நின்றுட்டுருப்போம். ஆனால் ஒரு கேஸ் வரும், ஏதோ தனக்கு மட்டும்தான் நேரம் ஆகிற மாதிரி, தனக்கு மட்டும்தான் எல்லா வேலையும் இருக்குது, எல்லாத்தையும் சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிற மாதிரி அந்த வரிசையில் இருக்கிற மனுஷன் யாரையுமே மதிக்காமல் முன்னாடி போய் நிற்கிறான் பாருங்க. அந்த சுயநலம் வேணான்றேன். ஏனென்றால் உங்களுடைய சுயநலம் எல்லாம் பிறரை பாதித்து கொண்டே இருக்கின்றது. இதே மாதிரி தான் கோவிலில் க்யூவில் நிற்கும் போது நடக்கும். மணிக்கணக்காக நான் இங்கே சாமி பார்க்குறதுக்காக நின்றுட்டுருப்பேன். சிலர் வருவாங்க, ஏதோ முந்திக்கிட்டு போனால் தான் முருகனே முதல் பரிசு தருவேன்னு அனௌன்ஸ் பண்ண மாதிரி முருகனே பார்ப்பார். வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. எதுக்கு நீ முந்திட்டு வர்ற? வரிசையில் நின்று வந்து பார்த்தாலே நானும் உன்னை பார்க்க போகிறேன், நீ என்ன நல்லா ரெக்கமெண்டேஷன் வேற ஹேமவர்தினி. அதையும் நான் சொல்லணுங்கம்மா. இங்கே வரிசையில் நம்ம நின்றுட்டுருப்போம், இன்னொரு கூட்டம் வரும், நல்லா பட்டு புடவையை கட்டிட்டு நேராக வந்து சாமியை பார்ப்பாங்க, நேராக காரில் ஏறி போயிடுவாங்க. அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது ஒன்று தான், அவர்களுடைய அதிகாரத்தையும் பகுமானத்தையும் சுயநலத்தோட பயன்படுத்துறதுனால நம்மளை மாதிரியான சாமானியர்கள் தானங்கம்மா இன்னும் பாதிக்கப்படுறாங்க. எவ்வளோ தாமதமாக கிடைக்குது. கிடைக்க வேண்டிய எல்லாமே அதிகாரத்தினுடைய தவறான வழிபோக்கால் தாமதமாகத்தான் கிடைத்து கொண்டிருக்கின்றது. இந்த சுயநலம் மிகவும் தவறானது. ஏனென்றால் அது பிற மனிதனை மதிக்கவே மதிக்காது. இந்த மாதிரி தான் நீங்கள் சொன்ன அதே கதைக்கு நானும் வரேன். நமக்கு முக்கியம்னு சொன்னீங்கல்ல, ஏற்றுக்கிறேன், நமக்கு முக்கியம்தான். ஆனால் அதே மாதிரி அவனுக்கு முக்கியன்ற அடிப்படையான புரிதல் வேணாமா? இங்கே ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு முக்கியம் தானே. அதுதான் புலமை பித்தன் ஐயா பாடினாரு, சுயநலம் இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றுமே இல்லை. அவனுக்கு பொறுமையே இருக்காது சார், பொறுமையே இருக்காது. எல்லா விஷயத்துலையும் எப்படியாவது குறுக்கு வழியை பார்த்துடலாமான்னு யோசிப்போம். இன்னும் சொல்ல போனால் இங்கே அதிகமாக அதிகாரத்தில் தகுதியற்றவர்கள் இருப்பதற்கு காரணம் சுயநலம்தான். குறுக்கு வழியை தேடி லஞ்சத்தை கொடுத்து எப்படியாவது நான் அந்த சேரில் உட்காந்தா போதும்னு நினைக்கிறான் பாருங்க. மருத்துவர்கள், தகுதியற்ற மருத்துவர்கள் இங்கே வந்து சேரில் உட்காந்துடுறாங்க. அவங்கக்கிட்ட மருத்துவம் பார்க்குற சாமானியன் நம்ம தானங்க பாதிக்கப்படுறோம். தகுதியற்ற பொறியியலாளர்கள் கட்டக்கூடிய அந்த பாலத்தினால, அந்த பாலம் இடிஞ்சு விழுகிறதுனால நம்ம தானே பாதிக்கப்படுறோம். எப்படி பேசலாம் சுயநலம் பிறருக்கு எந்த பாதிப்பையும் தராது அப்படின்னு? சுயநலம் என்றைக்கும் பிறருக்கு பாதிப்பை கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றது. சுயநலம் ரொம்ப சரியானதுன்னு பேசுறீங்கல்ல, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சுயநலத்தினுடைய வீரியம், அந்த வலி வேதனை எல்லாம் எப்போ தெரியுமா நமக்கு புரியும்? நம்ம தேவைன்னு நிற்கும்போது
இன்னொருத்தன் சுயநலமாக இருப்பான் பாருங்க, அப்போ புரியும் அதோட வலி. நம்ம தேவைன்னு நிற்போம். எனக்கு அதிகமாக ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது, கையில் காசு இல்லை. காசு இருக்கிற மனுஷங்கிட்ட போய் கேட்பேன், கொஞ்சம் உதவுறியான்னு கேட்பேன். அவன்கிட்ட காசு நிறையா இருக்குது, ஆனால் மனசு இல்லை. மனசு கொஞ்சம் கூட இல்லை. இவளுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும்? என்கிட்ட இருக்கிற இந்த காசை நான் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணால் நாளைக்கு நான் நல்லா இருப்பேன்ல. இப்போ இவங்களுக்கு கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? நான் என்னை மட்டும் பார்த்துட்டு போகலாம்ல அப்படின்னு நினப்பான். அப்போது கையேந்து நிற்கிறோம்ல நம்ம, அப்போதான் புரியும் சுயநலம் மிக மிக தவறானது. அதனுடைய வலி வேதனை எல்லாம் அப்போது நமக்கு புரியும். அந்த நிமிஷம் நம்ம சொல்லுவோம், ச்சே இவெல்லாம் மனுஷனா அப்படிம்போம். சுயநலவாதிகள் எல்லாம் மனுஷனா அப்படின்னு கேட்போம். பொதுநலன் செய்யாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க. பொதுநலத்தை பற்றி என்னுடைய அணியில் பேசிட்டு போனாங்க. பொதுநலம் செய்யாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, சுயநலத்தோடு வாழ்கிறது தான் பிரச்சனை. ஏனென்றால் அது யாரையும் மதிக்காது, தான் என்ற அகம்பாவத்திலேயே இருக்கும். இதையும் மீறி சுயநலமாக ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய வாழ்க்கை எவ்வளோ சுருங்கி போயிருக்கும். நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு இருக்கக்கூடிய வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருக்கலாம். நீங்கள் சொல்கிற எல்லா சுயநலத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியலாம். ஆனால் நாளடைவில் அது வெறுமையை கொடுக்கும், தனிமையை கொடுக்கும். என் இனிய தனிமையேன்னு எத்தனை நாளுங்க பாடுவீங்க? சுயநலம் மேலோங்கினால் நம்பிக்கையின்மை தான் அதிகமாக வரும். அதற்காக தான் சொன்னார் வாலி, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததே இல்லைன்னு பாடினார். நான் சொல்கிறேன், சுயநலம்தான் இன்று சமூகத்தில் நடக்கக்கூடிய பெரும்பான்மையான பிழைகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது. எதிரணியில் பேசிட்டு போனாங்க பாருங்க, யாருக்கும் பயப்படாதீங்க, 4 பேர் என்ன பேசுவாங்கிறதுக்காக பயப்படக்கூடாது அப்படிலாம் பேசினாங்க. அவர்களுக்கு சொல்கிறேன், அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை. அஞ்ச வேண்டிய காரியத்திற்கு நாம் அஞ்சித்தான் ஆக வேண்டும். யார் என்ன சொன்னா என்ன, அவனுக்கெல்லாம் எனக்கு என்ன பயம், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற ஆணவத்தில் ஆடுகின்றவன் தான் இன்று கொலைகளை செய்து கொண்டிருக்கின்றான். சுயலாபத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பவன் தான் கொள்ளையடிக்கின்றான். தான் விரும்புகிற பொண்ணு தன்னை விரும்பலனாலும் பரவாயில்ல, எப்படியாவது அவ எனக்கு கிடைச்சே ஆகணும்னு நினைக்கிற ஒருத்தன் தான் ஆசிட் வீச்சுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான். சுயநலம் தான் இன்று உறவு சிக்கல்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றது. அதனால் தான் இன்றைய விவாகரத்துகள் கூட அதிகமாகி கொண்டிருக்கின்றது. இந்த பெண் சுதந்திரம், பெண் முன்னேற்றம் எல்லாவற்றையும் நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது தன்னுடைய எல்லையை கடக்கிறது என்பதையும் நாங்கள் இங்கு எச்சரிக்க விரும்புகின்றோம். அக்கா சொல்லிட்டு போனாங்க பாருங்க, ஒரு பெண் தன்னுடைய கனவை தேடி ஓடுவதில் என்ன தவறு இருக்கின்றது? நான் கேட்கிறேன், ஒரு பெண் கனவை மட்டும்தான் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாளா? தான் பெற்ற குழந்தை முக்கியமில்லை, இன்னும் சொல்ல போனால் தாம் பெற்ற குழந்தையுடைய உயிர் முக்கியமில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெண் ஓடுகிறாள் என்றால், சுயநலத்தினால் ஒரு பெண் இருக்கிறார் என்றால் குடும்பத்தினுடைய சீர்குலைவு எந்த அளவிற்கு இருக்கின்றது? ஆக இந்த சுயநலம் என்ற சொல் மிகவும் தவறானது. அது ஆக பெரும் வசை சொல்லாகத்தான் இந்த சமூகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. களையப்பட வேண்டிய ஒன்றுதான். இன்றைய சூழ்நிலையில் இல்லை, என்றைய சூழ்நிலையிலும் சுயநலத்தோடு இருப்பது மிகவும் தவறானது என்பதை ஆணித்தரமாக கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹேமவர்தினி மிக மிக உள்ளுணர்வோடு பேசியிருக்கிறார். அவர் பேசுகின்ற பொழுது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உடைய பாட்டு. குறுக்கு வழியில் வாழ்வை தேடிடும் குருட்டு மனிதரடா, இவர் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டிடும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. இதயம் திருந்துவதற்கு என்ன மருந்து? என்ன? அடுத்த வீட்டில் தீப்பிடிக்க நினைப்பவன் மனிதனா? அந்த நேரம் ஓடி வந்து அணைப்பவன் மனிதனா? பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன், இல்லையா? அதை சொல்லி முடித்திருக்கிறார். என்னைக்கு இருந்தாலும் நான் என்கின்ற ஒன்று அப்படி தலை தூக்கும் பொழுது அதில் பொது நலத்தின் கேடு வந்து சேரும். அதனால் அது தவறுதான் என்று பேசியிருக்கிறார். இப்போ பல மேடைகளை கண்ட ஒரு பேச்சாளர், இல்லைங்க என்ன தப்பு பேசிகிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் பார்க்காத வாழ்க்கையா, நாங்கள் பார்க்காத பொது வாழ்க்கையா? சுயநலமாக இருந்தால் தாங்க வாழ்க்கையை வாழ முடியும். பொதுநலத்தோடு போய் விழுந்தீர்கள் என்றால் உங்களுடைய அடையாளமே தெரியாமல் இந்த அமிலக்கடலில் கரைந்து போவீர்கள் என்று சொல்வதற்காக வருகிறார். மிக சிறப்பாக சொல்லெடுத்து சிலம்பமாடும்
அண்ணா சிங்கார வேலு. காசா கிராண்ட் பிரசன்ஸ் கல்யாண மாலை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா நவம்பர் 22, 23 சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் 10,000க்கும் அதிகமான வரன் தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் நிகழ்ச்சி. 2 நாட்களும் பட்டிமன்றம், பேச்சரங்கம் என கலைகட்டும் விழாக்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 915000. வெல்ல நினைப்பவன் விலகுவதில்லை, விலக நினைப்பவன் வெல்வதில்லை. இங்கிருந்தபடியும் இல்லங்களில் இருந்தபடியும் இந்த கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமான இந்த ஊர் கற்கோயிலும் பொற்கோயிலும் அடையாளமாக இருக்கிற வேலூர். அற்புதமான நடுவர். அந்த 3 பேரும் பேசுகிறதுக்காக வந்திருக்காங்கன்னு தான் நினச்சேன். ஒருத்தவங்க பேசலை, அவங்கள விட்டுடலாம். ஆனால் இப்படி புலம்புவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நாங்கள் கூட புலம்புனா தப்பு இல்லை, ரொம்ப இயல்பாக பேசிட்டு உட்காந்துருக்காங்க. சுயநலன்னு பேசுகிறோம். அவங்க ஏன் இப்படி இந்த லவ் காதலில் தோற்று போனவன் புலம்புவான் பார்த்தீங்களா? நான் சரியாக தான் இருந்தேன், அவத்தான் விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு புலம்பு. அது மாதிரி என்னமோ 2 பேரும் பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப புலம்புற மாதிரியே இருந்தது. யதார்த்தத்தை விட்டுட்டு அவர் அதில் வேறு நீங்கள் சுயநலவாதின்னு உங்களை அறிமுகப்படுத்த முடியுமான்னு கேட்டார். ஏன்னா 1 வாரமாக எல்லாரும் அப்படி தான் கேட்குறாங்க, சுயநலவாதியா சுயநலவாதி. ஏன்னா அந்த தலைப்பு எடுத்துட்டேன்ல, சுயநலவாதியான நீங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் கேட்குறேன் சுயநலவாதின்னு எங்களை அறிமுகப்படுத்துறதுல ஒன்றும் வெக்கப்படுறதுல ஒன்றும் இல்லைங்க. ஏன் தெரியுங்களா? என்கிட்ட கடன் கேட்க மாட்டாங்க. அது உண்மைங்க. அது நீங்கள் இந்த தலைப்பில் பேசலைன்னா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. இல்லைண்ணா, என்னவோ கெட்ட வார்த்தை மாதிரி தயவு செய்து பொதுவாக அடுத்து பேச வர்ற பாரதியாவது தயவு செய்து ஏதோ சுயநலவாதினா கெட்ட வார்த்தைன்னு அது இன்னும் நான் அதுக்கு இன்னொரு வார்த்தை, அழகான வார்த்தை இருக்குங்க, தன்னை நேசிப்பது. அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய வார்த்தையெல்லாம் இல்லை. தன்னை நேசிப்பது ஒன்று தெரிஞ்சுங்க. நான், அதுக்கு பிறகு என்னுடைய குடும்பம், அதுக்கு பிறகு சமுதாயம். அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம். நான் ஜெயிக்காம இன்னும் 10 பேரை ஜெயிக்க வைக்கனால முடியாது. அதுதான் எங்கள் வாதம். முதல்ல நான் சரி பண்ணிக்கணுங்க. என்னுடைய வாழ்க்கை என்ன நேசித்து எனக்கான தேவைகளை நான் பூர்த்தி செய்த பிறகுதான் நான் மற்றவங்களுக்காக யோசிக்க முடியும்னு சொல்ல வந்திருக்கோம். அவ்வளோதான். ஏன்னா என் சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான், 13 வயசு தான். திடீர்னு ஒரு நாள் வந்து என்கிட்ட கேட்டான், அப்பா நீங்கள் எங்கே பிறந்தீங்கன்னு கேட்டான். நான் அதிராமணத்தில் பிறந்தேன்னா என்ன. அம்மா எங்கே பிறந்தாங்கன்னு கேட்டான். அம்மா திருத்துறைப்பூண்டியில் பிறந்தாங்கன்னா என்ன. அண்ணன் எங்கே பிறந்தான்னு கேட்டான். அண்ணன் வந்து தஞ்சாவூரில் பிறந்தான்னா. நான் எங்கே பிறந்தேன்னு கேட்டான். நீ பட்டுக்கோட்டையில் பிறந்தேன்னு. 4 பேர் 4 ஊரில் பிறந்துட்டு எப்படி ஒரே வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு அவன் கேள்விக்கு பதில் சொல்லவே முடியலை. அதே மாதிரி இந்த 2 பேர் பேசுனதுக்கு எனக்கு நான் ஏதாவது பதில் சொல்லலான்னு யோசிக்கிற முடியலை. ஏன் தெரியுங்களா? இந்த சமுதாயத்தில் ரொம்ப நல்லவனாக இருக்கிறதே கஷ்டம் தெரியுங்களா? ரொம்ப நல்லவனாக இருக்கிறது. ஒரு மன்னன் என்ன பண்ணாராம், இந்த நாட்டில் யாரையாவது உங்களுக்கு பிடிக்கல என்ன, இந்த கல்வெட்டில் அவங்க பேரை எழுதி வச்சுட்டு போங்கன்னாராம். யாரையாவது பிடிக்கலன்னா அவங்க பேரை எழுதி வச்சுட்டு போங்கன்னு. ஒரு நாள் மன்னன் மாறு வேஷத்தில் வந்திருக்கார். அவர் பேரை ஒருத்தன் எழுதிட்டு இருந்திருக்கான். என்னையா மன்னன் பேரை எழுதுற, அவரை பிடிக்காதான்? பிடிக்கவே பிடிக்காதுன்னு இருக்கான். ஏன் இருக்கார்? அவர் எல்லாரும் நல்லவன்னு சொல்கிறாங்கன்னு இருக்கான். ஒருத்தனை நல்லவன் சொல்கிறதுனால இந்த சமுதாயத்தில் பிடிக்கலைங்க. இந்த சமுதாயத்தில் நம்ம எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்? நிறைய விஷயங்களை யோசிக்கிறதுக்கான விஷயங்கள் இந்த சமுதாயம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. என்னமோ அவங்க 2 பேரும் பேசுனதை பார்க்கும்போது நாங்கள்லாம் 3 பேரும் ஏதோ சமூக விரோதிகள் மாதிரியும், அவங்கெல்லாம் சமூக ஆர்வலர்கள் மாதிரியும், என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நாங்கள்லாம் வந்து அந்நியர்கள் மாதிரியும், அவங்க எல்லாம் அந்நியன் மாதிரியும் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. அப்படியே எங்களெல்லாம் அப்படியே அப்புறப்படுத்திட்டு ஏதோ நாடு கடத்துறதுக்கு திட்டம் போடுற மாதிரி இருக்குது பேசுகிறதெல்லாம். அப்படி ஒன்றும் சுயநலம் தப்பு இல்லைங்க. நீங்கள் ஒருத்தன் கவிதை எழுதுனான், இந்த பொதுநலம் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒருத்தன் கவிதை எழுதுனான். ரோடு குழியாக இருக்கிறது, அதை போட்ட ஒப்பந்ததாரர் குண்டாக இருந்தார். அவர் எம்எல்ஏக்கு கொடுத்தார், எம்பிக்கு கொடுத்தார், மினிஸ்டருக்கு கொடுத்தார், மிச்சத்தார். அவ்வளோதான். அதான் பொதுநலம். உங்கள் இருக்கிற பொதுநலம் அவ்வளோதான். இந்த அந்தமா வந்து ஒரு கதை வரும்னு சொல்லிட்டு போகிறாங்க, இந்த சுயநலத்தால் தான் விவாகரத்து கூட நடக்கிறது அப்படின்னு. தயவுசெய்து அப்படிலாம் சொல்லாதீங்க. சமீபத்தில் சத்தியான ஒரு பொண்ணு 5 கல்யாணம் பண்ணிச்சு. அது என்ன பொதுநலமா? நான் கேட்குறேன், விவாகரத்துங்கிறதுக்கு வேறு காரணங்க. அதுக்கு சுயநலம் இல்லை, சில போதைமைகள் இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனையை கொண்டாந்து சுயநலத்தோட தயவு செய்து சேர்க்காதீங்க. இவங்க சொல்கிறத பார்த்தா பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுத்தாலே சுயநலம்னு சொல்லுவாங்க போல இருக்கு. என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. என் பொண்டாட்டிக்கு சொன்ன புடவை சுயநலம், நாட்டுக்காக ஏதாவது செய்யுங்க. ஏன் ஒருத்தன் இந்த மாதிரி ஆள் பேச்சை கேட்டுட்டு என்ன பண்ணால், பொண்டாட்டி பிறந்த நாள் ஒன்றுமே வாங்கி கொடுக்கல, போய் இப்போ பொண்டாட்டிகிட்ட சொன்னாங்க, பார் உன் பிறந்த நாள் அதுவுமா நான் எதுவுமே வாங்கிட்டு வரல. ஏன் தெரியுமா? கடவுள் கொடுத்த கிஃப்ட் நானே ஒரு கிஃப்ட் தான். நான் வெளியில் வரும்போது சட்டை கிழிஞ்சு போச்சு. ஒரு ஆள் கேட்டால் என்னடா சட்டை கிழிஞ்சிருக்குன்னு. இல்லை, என் பொண்டாட்டி கிஃப்ட்டை பிரித்து பார்த்துட்டா. அவ்வளோதான். சுயநலவாதியாக இருக்கிறதுல என்ன பிரச்சனை? ஒரே ஒரு பேர் தான் எங்களுக்கு. அதிகபட்சம் என்ன சொல்லுவீங்க? அவங்க சொன்ன மாதிரி சுயநலவாதி அவ்வளோதானே. எங்களுக்கு ஒரே பேர் தானே. நாங்கள் சுயநலமாக இருக்கோம், நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், அடுத்து எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஒரே பேர் தான் எங்களுக்கு சுயநலவாதி. ஆனால் அவங்களுக்கு எத்தனை பேர்? இழிச்சவாயன்.
உழைக்க தெரியாதவன். அதை விட முக்கியமாக சொல்லுவாங்க, அவனை நம்பாதீங்கன்னு சொல்லுவாங்கங்க. அது இல்லாமல் இவனை நம்பி போனால் இவனை நாசமாக போய் நம்மளையும் நாசமாக்கிடலாம்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். நடந்துக்கிட்டு இருக்கிற நிஜங்களை பேசுங்க. ஏன் தெரியுங்களா, ஒரு தவளை என்ன பண்ணியிருக்கான், ஒருத்தன் ஒரு தண்ணியில் தூக்கி போட்டு அடுப்பை பற்ற வச்சுருக்கான். அந்த தவளை உள்ளுக்குள்ளே இருந்து அந்த வெப்பம் ஏற ஏற என்ன பண்ணிச்சான், அந்த தவளை அந்த வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உடல் சீதோசனத்தை மாற்றிக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தாங்கினுச்சு. அப்படியே மாற்றிட்டு உடல் அந்த வெப்பத்தை தாங்குற மாதிரி சீதோசனத்தை அப்படியே தன்னுடைய உடலை மாற்றிக்கிட்டே இருக்குங்க. ஒரு கட்டத்தில் முடியலை. ஆக இதுக்கு மேலே தாங்க முடியாதுன்னு தாவலாம் நினச்சிருக்க முடியலை. ஏன்னா தன்னுடைய இயல்பை மாற்றிடுச்சு இல்லை, தன்னுடைய உடல் சூழல் சீதோசனத்தை மாற்றிக்கிட்டதுனால தாவ முடியலை. இன்றைக்கி இருக்கிற சூழல் அதுதாங்க. அது நினச்சிருந்தா முதல்ல இந்த ஹீட்டு கொஞ்சமாக வரும்போதே அது தாவி இருந்தால் தாவி தப்பிச்சிருக்கலாம். இந்த சமுதாயம் சொல்லி 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 இந்த சமுதாயத்துக்குள்ளே நாம் சமுதாயத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி நாம் என்னுடைய இயல்பை மாற்றிக்கிறோம் பார்த்தீங்களா, அடுத்தவங்க சொல்கிறதுக்காக. நீ இப்படி இரு, இந்த 3 பேர் இருக்காங்களே இவங்களாம் சொல்லி சொல்லி இப்படி இரு இப்படி இரு இப்படி இரு, இந்த சமுதாயம் நம்முடைய இயல்பை மாற்றி விடுகிறது. அது மாதிரி தவளைப்படுகிற அந்த வேதனை மாதிரி தான் பல பேர் வாழ்க்கையில் இந்த பொது நலன் போய் வீணாக போகிறது. பொதுவாக நம்ம கிராமத்தில் இன்னும் சொல்லுவாங்கள்ல, தனக்கு மிஞ்சி தான் தானம் தருமம். எனக்கே ஒன்றும் இல்லை, அப்புறம் நான் எதுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்? முதல்ல எனக்கான தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யணும்லங்க. இப்போ நீங்கள் எதுக்கு தெரியுங்களா, நாங்கள் சுயநலம்னா எங்களுக்கு அவங்க எங்களை பற்றி சொன்னோன்னே எங்களுக்கு கொஞ்சம் கோவம் வருது இல்லை. சுயநலவாதிகள் அது என்னமோ தப்பு மாதிரி, ஏதோ குற்றவாளிகள் மாதிரி எங்களை கருதுறாங்கல்ல. நிறைய பேருக்கு பொதுநலம். நீங்கள் பர்ஸு கீழேருந்து எடுத்து கொடுங்களேன், சார் உங்கள் பர்ஸு கீழே விழுந்துருச்சு, அவன் எண்ணி பார்த்துட்டு 100 ரூபா குறையுதுங்கிறாங்க. நீங்கள் சில விஷயங்கள் நாட்டு நடப்பு நம்மை மாற்றுவது சுயநலம் என்பது நான் இப்போவும் தப்புன்னு நான் சொல்ல வரல, சரிதான். அந்த சூழலை உருவாக்கி கொடுப்பது இந்த சமூகம், அது ஒன்றும் குற்றமே கிடையாதுங்கிறது தான் எங்களுடைய நியாயமான வாதம். நீங்கள் பேங்க்கில் போங்களேன், இந்த நமக்கு பணம் எடுக்கிறோம் இல்லையா, ஒரு 10,000 ரூபா பணம் எடுக்க போகிறோம். அப்படி அதில் எண்ணி பார்க்குறோம், ஒரு 100 ரூபா குறையுது. 100 ரூபா குறையுதுன்னு சொல்லுங்களேன், மறுபடியும் எண்ணி பாரு ஏங்குவான். நீங்கள் அப்படியே மாற்றி, சார் ஒரு 100 ரூபா கூட இருக்குன்னு சொல்லுங்களேன், கொடு அப்படின்னு எண்ணி பார்ப்போம். இயல்புங்க. இந்த சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கிறதுங்கிறதா யதார்த்தமாக சொல்கிறோம். இன்னொன்று தெரியுங்களா, இவங்க சொல்கிற பொதுநலம்னு சில பேர் வாரியார் சாமியை சொன்னாங்கல்ல, எத்தனை பேர் பட்டியல் வஉசியை சொன்னாங்கல்ல, அதை தாண்டி நான் என்ன சொல்கிறேன், பொதுநலமாக வாழக்கூடியவங்களை இவங்களால் பட்டியல் போட முடியும். இவங்கெல்லாம் ஜெயித்திருக்கிறார்கள் ஒரு பட்டியலை போட முடியும். ஆனால் மிச்சம் இருக்கிற அத்தனை பேரும் சுயநலத்தால் ஜெயித்தவர்கள். பொதுநலத்தால் ஜெயித்தவர்கள் வரலாற்றிலே இடம் பிடித்திருக்கலாம், ஆனால் சுயநலத்தால் ஜெயித்தவர்கள் வாழ்க்கையிலே இடம் பிடித்திருக்கிறார்கள். இங்கே வந்திருக்க அத்தனை பேருமே உதாரணம் தான். எல்லாருக்குமே ஒரு சுயநலம் இருக்குது. என்னமோ அந்த கோயிலுக்குள்ளே போனால் கட்டண தரிசனம், திடீர்னு உள்ளே வந்துடுறாங்க. ஏமா கோபப்படுற, ஏமா டென்ஷன் ஆகிற, நீ உன்னை விட்டால் நீ போக மாட்டியா, தன்னை விடலைங்கிற கோபம் தான். இந்த பொதுநலத்தில் பொதுநல பகட்டுன்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா, அடுத்தவங்களுக்காக செய்வான், தன்னை பொதுநலவாதின்னு காட்டிக்குவான். இதெல்லாம் பார்க்கும்போது தான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வருது. பகட்டு எப்படி தெரியுமா சொல்லணும், இந்த கோயிலை கட்டவர் இவருன்னு சொல்லணும். இந்த கோயிலை கட்டது நான் தான் சொல்லக்கூடாது. என்னை படிக்க வச்சது இவருன்னு சொல்லணும், அவனை படிக்க வச்சது நான் தான் சொல்லக்கூடாது. பல பகட்டான பொதுநலவாதிகள் இருக்கிறதுனால தான் இந்த சுயநலம் இன்றைக்கு அவசியமாகிறது. இன்னும் பேச வந்திருக்கோம். நிறைவாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். பொதுவாக ஒரு பெரிய கோடீஸ்வரர் அப்படி காரில் போயிருக்கார். டிரைவர் அதிகாலையில் கண்ணை சந்துட்டான், ஒரு புளிய மரத்தில் போய் வண்டி மோதிரிச்சு, நல்ல காயம், படுகாயம் அவருக்கு. அவர் என்ன பண்ணார், டிரைவர்கிட்ட எனக்கு இந்த மாதிரி அரிய வகை ரத்தம், யார் ரத்தம் கொடுக்குறானோ அவனுக்கு 2 லட்ச ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்லி மயங்கி விழுந்துட்டார். அவர் ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துட்டாங்க. எல்லா சமூக வலைதளங்களையும் விளம்பரம், இந்த மாதிரி அவர் அரிய வகை ரத்தம், அவருக்கு ரத்தம் கொடுத்தா 2 லட்ச ரூபா, எல்லாம் வாட்ஸ்அப் மூலமாக போகுது. ஒருத்தன் படு கெஞ்சன், அடுத்தவனுக்கு 5 பைசா கொடுக்க மாட்டான், அப்படி ஒரு கெஞ்சன், எச்சு கையால் காக்கா ஓட்ட மாட்டான்னு சொல்லுவாங்களா. அவன் பார்த்தான், ஆஹா நமக்கு இந்த ரத்தம் கொடுத்தா உடனே 2 லட்சம்னு உடனே ஆட்டோ பிடிச்சி போனால் ரத்தம் கொடுத்துட்டான். அவரும் பொழைச்சிட்டாரு. 1 மாதம் கழிச்சு வீட்டுக்கு வந்துட்டார். இவனுக்கு தகவல் வருது, வர சொல்லி, ஆஹா பணம் கொடுக்க போகிறாருன்னு போனால், ரொம்ப நன்றி, நீங்கள் ரத்தம் கொடுக்கலன்னா நான் பொழைச்சிருக்க மாட்டேன், இந்தாங்க அப்படின்னு கவரில் பணம் கொடுத்துருக்காரு. அவன் சந்தோஷமாக வாங்கிட்டு வெளியில் வந்து பிரித்து பார்த்தான் பாருங்கள், 2000 ரூபா இருந்தது. என்னடா 2 லட்சம்னு 2000 உள்ளே போய், சார் 2000 ரூபா தான் இருக்குது. அப்படியா, என் உடம்புல யார் ரத்தம் ஓடுதுன்னு இருக்கார். உன் ரத்தம் தானே, எப்போ ஓ ரத்தம் என் உடம்புல வந்துச்சோ என் குணம் மாறிடுச்சு, என் மனம் மாறிடுச்சுன்னார். பகட்டுங்க. நான் ஒரே வரியில் சொல்லி நிறைவு செய்யட்டுங்களா, எந்த சுயநலவாதிகளும் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் சாகிற தருவாயில் கூட நான் சுயநலமாக இருந்ததுக்காக வருத்தப்பட மாட்டாங்க. ஆனால் பொதுநலவாதிகள் தன்னுடைய ஏதோ ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் நமக்காக வாழ்ந்திருக்கலாமோ, கொஞ்சம் சுயநலமாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டம் எல்லா பொதுநலவாதிகளுக்கும் வரும். நடுவர் அவர்களே, ஒரே ஒரு நிமிடம் மட்டும் தயவு செய்து நீங்கள் சுயநலவாதியாக இருந்து சுயநலமாக வாழ்வது சரிதான் என்பதை கொஞ்சம் சுயநலமாக இருந்து அந்த தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா சிங்காரவேலு அவர்களிடத்தில் என்ன எதிர்பார்த்ததோ அரங்கம் அதை அவர் தந்திருக்கிறார்.
எங்கேயோ நான் கேட்ட ஞாபகம், ஜட்ஜி ஒருத்தர் உட்காந்துருந்தார், இவங்கள மாதிரி ஆட்கள் பேசினது கேட்டது தான். தீர்ப்பு கொடுக்குற நேரம் அந்த பையன் யார் குற்றம் சாட்டப்பட்டவரோ அவர் நிற்கிறார். அவர்கிட்ட கேட்டாங்களாம், ஏன்பா இவர்கிட்டேருந்து நீ காசு வாங்கினியா? அவன் கம்முன்னு இருந்திருக்கான். சொல்லியா காசு வாங்கினியா? மறுபடியும் கம்முன்னு இருந்திருக்கான். ஜட்ஜி சார் கோவம் வந்துருச்சு. அவர் தான் கேட்குறாருல, காசு வாங்கினியான்னு சொல்ல. ஜட்ஜையா அவர் உங்ககிட்ட தான் கேட்டுட்ருக்கிறாருன்னு நினச்சேன் நான். நாம் யாருக்காக வேலை செய்ய போகிறோமோ அவங்களே நம்மளை குற்றவாளியாக நிறுத்தக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். இந்த நேரத்தில் சுயநலமாக இருக்கிறது ஒன்றும் தப்பில்லை. நீ என்ன ஒரு 4 வார்த்தை திட்டுவ, சுயநலவாதின்னு திட்டிக்க, ஆனால் எனக்கு ஒரு திட்டு தான், உனக்கு 1000 திட்டு இளிச்சவாயன் உட்பட அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்து இருக்கிறார். இப்பொழுது புதுக்கோட்டையின் கம்பன் கழகத்தின் செயலாளர் மிக சிறப்பாக 10 நாட்கள் புதுக்கோட்டை கம்பன் விழாவின் பொன் விழாவை மிகப்பெரிய மனிதர்களினுடைய ஆதரவோடு நிகழ்த்தி காட்டிய சிங்கப்பெண். எனக்கு ரொம்ப பிடிக்கும் புதுக்கோட்டை பாரதி அவர்களை. சரியானதா தவறானதா? காசா கிராண்ட் பிரசன்ஸ் கல்யாண மாலை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா நவம்பர் 22, 23 சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் 10,000க்கும் அதிகமான வரன் தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் நிகழ்ச்சி. 2 நாட்களும் பட்டிமன்றம், பேச்சரங்கம் என கலைகட்டும் விழாக்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 91500. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் மன்னாய். என்னுடைய அணியிலே தர்மத்திற்காக போராடி அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தம்பி தங்கை இருவருக்கும், எதிரணியிலே அதர்மத்திற்காக அதிகப்படியாக நடித்து கொண்டிருக்கக்கூடிய மூவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஆனாலும் வேலூர் மக்களை இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சும்மா சொல்லக்கூடாது. உங்கள் கைத்தட்டலை நம்பி எவனாவது எலெக்ஷனில் நின்னான்னா அதோகதி தான். என்ன கைத்தட்டலும் ரசனையும். ஆனால் உங்களுக்கு நன்றாக புரிகிறது பெருமக்களே, வெற்று வாக்குறுதிகளுக்கு கைத்தட்டும் தட்டல் இது அல்ல. இவர்களுடைய வாக்குவாத திறமைக்கு தட்டக்கூடிய கைத்தட்டல் இந்த தைத்தல் என்பதை என்னால் உணர முடிகிறது. சில கருத்துக்களை கொஞ்சம் எல்லை மீறி அவர்கள் பேசும் பொழுது நீங்கள் காத்த மௌனம் இருக்கிறது பாருங்கள், அது 1000 அறத்திற்கு சமம். எதிரணியிலேருந்து வந்தார் நம்ம அந்நியன், அவரே தான் சொல்லிக்கிட்டார், நான் சொல்லலை மேடம், சாட்சி ரெக்கார்டிங் இருக்குது. நாங்கள் ஏதோ அந்நியன் மாதிரியும் எங்களை ஏதோ நாடு கடத்த போகிற மாதிரியும், உங்களை நாடு கடத்தி இன்னொரு நாட்டுக்காரன் பாவத்தை நாங்கள் சுமக்க மாட்டோம். அதில் வேற தன்னை நேசிப்பவர்கள் அப்படின்னு இவங்களே புது பேர் வச்சுக்கிறாங்க. எப்படி தெரியுமா இருக்குது? மொடா குடிகாரம் போற தனியா மதுப்பிரியர்னு பேரை மாத்திக்கிட்டான் பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. கேட்டா அது நியாயமா? ரத்தன் டாட்டா அவர்களை பற்றி தம்பி சொன்னார், நானோ கார் அப்படின்னு. பெருமக்களே, நானோ காரினுடைய ஃபர்ஸ்ட் மாடல் வேணா கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். ஆனால் சாமானியனும் கார் ஓட்ட வேண்டும் என்று பெரிய கம்பெனிகளை சிந்திக்க வச்சாரு பாருங்க டாட்டா. அங்க நிக்கிறாருங்க அவருடைய வெற்றி. அவருடைய ஒரு சேயிங் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனியாக நடந்தால் வேகமாக நடக்கலாம், சேர்ந்து நடந்தால் வெகு தூரம் நடக்கலாம். நாங்கள் எல்லாரும் என்ன சொல்றோம்? வாங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா நிறைய நேரம் ஜாலியா நடக்கிற சும தெரியாம நடக்கலாங்கிறது எங்களுடைய கருத்து. ஆனால் அவங்க எவனை வேணாலும் தூக்கி போட்டு மீதி நீ போய்கிட்டே இரு அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. எப்படி அது நியாயமா இருக்கும்? அவங்க என்ன சொல்றாங்க? அவன் ஏமாத்துறான்ல, அப்ப நானும் ஏமாத்துவேன் அப்படிங்கிறது அவங்க கருத்து. ஆனா எங்களுடைய கருத்து என்ன தெரியுமா? முதல்ல ஏமாத்துறான் பாருங்க, அவனை மண்டையில தட்டி, ஏய் நீ ஏமாத்தி பொழைச்சிட்டேன்னு நினைக்காத, உன் பின்னால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கான் திரும்பி பாருடான்னு சொல்றது எங்களுடைய கருத்துங்க. ஏன்னா இன்னைக்கு சுயநலம் சொல்லிட்டு எதை வேணாலும் பேசிட்டு போகலாம், எதை வேணாலும் பண்ணிட்டு போகலாம்னு தயவு செய்து நினைக்காதீர்கள். சொல்லட்டுமா? தெருவில் குழாயில் தண்ணி வருது இல்லை, தெரு குழாயில் எல்லா வீட்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அல்லது தெரு முனங்கள் இருக்குது. வர்ற தண்ணி அளவுக்கு தகுந்த மாதிரி 2 குடம் 4 குடம் பெண்கள் வரிசையில் நின்று பிடிக்கிறாங்கல்ல. பிடிக்கிற போது என்ன பண்ணணும்? அவங்கவுங்க வீட்டில் தண்ணி பைப்பு வரும்போது எல்லாருக்கும் தண்ணி வரணும்னு நினைக்கிறது நாங்கள். மோட்ரு வச்சாவது உறிஞ்சி அடுத்த வீட்டுக்கு போகாட்டியும் பரவாயில்ல, என் வீட்டு டேங்கர் ரொம்பினா போதும் நினைக்கிறது அவங்க. நீ ஓ வீட்டு டேங்கர் ரெப்புறதுக்காக நீ மோட்ரு வச்சு பிடிக்கிறீல்ல, பக்கத்து வீட்டு குழந்தை தாகத்தில் அழுவுதே, அந்த பாவத்தை எதை வச்சு பிடிப்ப நீ? இன்னமும் சொல்றேன் பாருங்களேன், போற போக்குல சாலையோரத்துல நம்ம அவசரத்துக்கு அசிங்கம் பண்ணிட்டு போறியே, அந்த சாலையை சுத்தம் பண்றவன் ஒரு மனுஷன்னு நினைச்சா நீ அசிங்கம் பண்ணிட்டு போவியா? இன்னைக்கு நாட்டில் அதானே இங்க நடந்துட்டு இருக்கு.
ஒரு பொது கட்டடத்தில் படி ஏறி போகிற போது படியேறத்துல அந்த அந்த திரும்புகிற இடம் இருக்கு பாருங்க, அந்த இடத்த பார்க்க முடியுதா? வாயில் வெற்றலை பார்க்கும், எதையோ போட்டு மென்னுட்டு அந்த பொது கட்டடம் தானே அப்படின்னு அந்த மூலையில் துப்பிட்டு போறிய, அந்த பொது கட்டடத்தை சுத்தம் பண்ணுற ஒரு தூய்மை பணியாளர் அந்த பெண்மணி உன் சகோதரியா இருந்தால் செய்வியா நீ? இதே நம்ம வீட்டு வாசலில் ஒருத்தன் துப்பிட்டு போனால் அவனை விட்டுருவோமா நம்ம? அந்த எண்ணம் இல்லாமல் போனது தாங்க இன்னைக்கு பெரிய பிரச்சனை. இதனுடைய விளைவு எப்போ தெரியுமா வருது? ஏதோ ஒரு சின்னோண்டு சாப்பிட்ட இட்லி பொட்டலாம், ஏதோ அவசரத்தில் துப்பின எச்சில் அப்படி நினைக்காதீங்க. இந்த ஆரம்ப புள்ளி தான் மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து மாநில எல்லை தாண்டி கொட்ட வைக்கிறது. பெருமக்களை, நடக்கும்போது எவ்வளவு கொதிப்பாக இருக்குது நமக்கு. இப்போ நாம் என்ன செய்கிறோம்? இங்கே அரை டிக்கெட்டு பையனுக்கு 5 வயசு 6 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுங்க, நியாயமாக அவனுக்கு முழு டிக்கெட்டு வாங்கணுங்க. ஆனால் பஸ்ஸில் போகும்போது ஒரு 50 ரூபா காசை மிச்சம் பிடிக்கிறதுக்காக பையனோட வயசை குறைச்சி சொல்லி அரை டிக்கெட்டுன்னு ஏமாற்றி வாங்குறோம்ல. எத்தனை பேர் பெண்களும் ஆண்களும் பண்ணுறோம்ல. அப்போ அதை வீட்டில் போய் பெருமையாக சொல்லிக்கிறேன், நான் இன்னைக்கிட்ட கண்டக்டரை நம்ப வச்சுட்டேன்ல அப்படின்னு. நீ கண்டக்டரை ஏமாத்திருக்கலாம், நம்ப வச்சிருக்கலாம், ஆனால் உன் பிள்ளை உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஓ 50 ரூபா காசு கிடைக்குதுன்னா வயசை குறைச்சி சொல்லலாம் போலன்னு நீயே உன் பெத்த பிள்ளைய அயோக்கியன்னு ஆக்குற. அந்த பாதிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம. ஒரு வீட்டில் அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு எப்போவுமே நாட்டில் வாழும்போது அவர்கள் வருத்தப்படுவார்கள், கொஞ்சோண்டு சுயநலமாக இருந்திருக்கலாமோன்னு. அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. பொதுநலவாதிகள் எப்பொழுதும் பொதுநலவாதிகள் தான். அதனால் வரக்கூடிய ஏற்றமும் இரக்கமும் புகழும் கேடும் எதுவாக இருந்தாலும் அவர்கள் மனதை பாதிக்காது. ஆனால் சுயநலமாக ஒரு தப்பை பண்ணிட்டு எப்போ மாட்டுவோம்னு வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நரகமாக வாழ்கிறான் பாருங்க, அவன் தான் இருக்கிறது பாதிக்கப்பட்டவன் அதிகம். ஒரு நாள் நிம்மதியாக ஒரு வயசு சாப்பிட முடியாதுங்க. அதோட மட்டும் இன்னொன்று சொன்னாங்க, அதில் கண்ணதாசன் அவர்களுடைய வரி ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தாய், பார்த்தனவன் போரினிலே கீதை கொடுத்தாய், நான் இருக்கும் நிலையில் இங்கு என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். இது நிற்குமா? எவனுக்கு வேணாலும் துரோகம் பண்ணிட்டு மனசாட்சி இல்லாமல் வாடுறதுக்கு பேர் நிற்குமா? ஒரு குட்டி கதைங்க. ஒரு பெட் ஷாப் இருக்குல்ல, பிராணிகள் விற்கிற கடை, பூனைக்குட்டி கிளி இதெல்லாம் விற்கிறாங்க. அங்கே ஒரு சில குழந்தைகள் ஓடி போய் நிற்கிறாங்க. அந்த அண்ணன் அப்போ தான் ஷட்டரை ஓப்பன் பண்ணி கடையை திறக்கிறாரு. இந்த பிள்ளைகள்லாம் ஒன்று ஒரு குட்டி பாப்பா போய் கிளி ஒன்று வாங்குது, ஒரு பையன் போய் ஒரு பூனைக்குட்டி வாங்குறான், இன்னொரு பையன் ஒரு லவ் பேர்ட்ஸை வாங்குறான், இப்படி ஒவ்வொருத்தனும் வாங்குறான். இன்னொரு பையன் போய் ஒரு நாய்க்குட்டியை வாங்குறான். ஒரு பையன் மட்டும் நின்றுக்கிட்டே இருந்தான். கடைக்காரர் கேட்டார், ஏண்டா தம்பி என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு. அதோ அந்த மூலையில் இருக்குது இல்லை அந்த கருப்பும் சிவப்புமா வெள்ளையுமா புள்ளி போட்ட நாய்க்குட்டி, அந்த நாய்க்குட்டி எனக்கு வேணும்னே அப்படின்னு. அவர் சொன்னார், அது வேணாண்டா வேறு நாய்க்குட்டி தர்றேன் அப்படின்னு. எனக்கு அதுதான் வேணும். இல்லைடா அது வேணாண்டா நான் வேறு தர்றேன், எனக்கு அந்த நாய்க்குட்டி தானே வேணும். ஏன்டா அப்படி சொல்கிற, அந்த நாய்க்குட்டி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா. இல்லை தம்பி, அந்த நாய்க்குட்டிக்கு ஒரு கால் ஊனம், அதால் விளையாட முடியாது, அதை வாங்கிட்டு போய் நீயும் விளையாட முடியாது, உனக்கு நான் நல்ல நாய்க்குட்டியாக துள்ளி துள்ளி குதிக்கிற நாய்க்குட்டியாக தாரேன் தம்பி அப்படின்னு. இவன் சொன்னான், எனக்கு வேண்டியதை மட்டும் கொடுங்கன்னு காசை கொடுத்துட்டு அதை தூக்கிட்டு நடக்கும்போது தான் கடைக்காரர் கவனிக்கிறாரு, இந்த பையனுக்கு ஒரு கால் ஊனம். போகும்போதே சொன்னான் அவன், நானும் அந்த குட்டியை வாங்கலைன்னா யாருங்க வாங்குவாங்க? அடுத்தவன் வேதனையை உணர்றதுங்கிறது ஒரு பெரிய அறம்ங்க. பெண்களை பற்றி சொன்னாங்க, பெண்களுடைய சுயமரியாதை வேற, சுயநலம் வேற. ஒரு தாய் என்றைக்குமே தன்னுடைய 5 பிள்ளைகளும் தன்னை கைவிட்டாலும் கூட அந்த 5ம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ தாங்க இன்றைக்கும் தாய். பாரதி ஒரு வார்த்தை சொல்லுவான், சுயநலக்காரர்களுக்காக தன்னையை நல்லவனாக ஆக்கிக்கிறதுக்காக எதிராளியை பற்றி எதை வேணாலும் பழிய சொல்லிட்டு போகலான்ட்டு போகிற போக்கில் போட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? அந்த ஆட்களுக்காக பாரதி சொன்னான், நாணற்ற வார்த்தை தான் வீட்டை சுட்டால். பக்கத்து வீட்டு கூரை தானே எரியுதுன்னு எரியட்டுன்னு வேடிக்கை பத்தன்னு வையே, அந்த நெருப்பு உன் வீட்டு கூரையில் பற்றிக்க ரொம்ப நேரம் ஆகாது. அதே மாதிரி ஊரா விட்டு பெண்ணு தானேன்னு வாய்க்கு வந்த பழி சொல்லையெல்லாம் நீ பேசினால் உன் வீட்டு பெண்ணை பற்றி பேசுவதற்கு அடுத்த கூட்டம் தயாராக இருக்கும். இன்னும் சொல்கிறேன், எனக்கு தாகம் எடுக்குது, நல்ல சுத்தமான குடிநீராக குடிக்கணும், அடிப்படை தேவை இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அடுத்தவன் தண்ணீர் மாசுபடணும்னு நினச்சா அதை விட பாவம் என்ன இருக்குது? நம்ம மட்டும் தண்ணி குடித்தோமே, இனி வரக்கூடிய தலைமுறைக்கும் சுத்தமான தண்ணீர் விவசாயத்திற்கு தேவையே என்று நினைத்ததனால் தான் இன்றைக்கும் கரிகால் பெருவளத்தானையும் பென்னி குவிக்கையும் நீங்களும் நானும் பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம்.
பக்கத்து வீட்டு குழாயில் திருட்டுத்தனமாக குழா போட்டு தண்ணி பிடிச்ச ஆளெல்லாம் பாராட்டுறது கிடையாது. போற வேகத்தில் பைக்கில் கண்ணா பின்னான்னு போயிட்டு ஒரு விபத்தை ஏற்படுத்திட்டு போறாங்க பார்த்தீங்களா? இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா சில சிசிடிவி கேமராக்கள் அந்த காட்சிகள் வருது. எவ்வளவு பதபதப்பா இருக்கு தெரியுமா? அந்த வேகமா ஓட்டிட்டு போறவன் ஓரமா போயிட்டு இருக்காங்க ஒரு மனுஷன் மேல, அப்படியே இடிச்சு தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கிறானே. அந்த வேகமா பைக்ல போறான் பாத்தீங்களா, அவன் வேலையா போறான், அவன் ஜெயிக்க போறான்னு அவங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், நீ ஜெயிக்கிறதுக்காக ரோட்ல போறவனை இடிச்சிட்டு போறது எந்த வகையில நியாயம்ங்கிறது என்னுடைய கேள்வி. தர்மம் இல்லைல்ல, அது அறம் இல்லைல்ல. ஏமாற்றுகிறார்கள், நான் ஏமாற்றுகிறேன் என்று சொல்லுவது பெரிதல்ல. அவன் ஏமாற்றினாலும் நான் ஏமாற்ற மாற்றேன் என்று எவன் நிற்கிறானோ அவன் தாங்க சமுதாயத்தில் பெரிய வீரனாக இருக்கிறான். ஒரு காலத்தில் சுமை தாங்கின்னு ஒன்று நம்ம வச்சோம் தெரியுங்களா? ஊருக்கு வெளியில் கல்லுக்காலை வச்சு கீழே 2 கல்லுக்காலை வைப்பாங்க. ஏன்? எவனோ பின்னாடி வரப்போகிறான், யாரோ அவன் ஒரு சுமையை தூக்கிட்டு வருவான், அவன் சுமையை நம்ம இறக்கி வைப்போமே. அதுதான் மனிதருக்கான அழகு, அதுதான் மனித இனம் தழைப்பதற்கான அழகு என்ற காரணத்தினால் ஒரு காலத்திலும் ஒரு நாளிலும் எந்த யுகத்திலும் சுயநலம் வெல்லப்போவதும் இல்லை, வெல்லவும் கூடாது. பொதுநலவாதிகளுக்கு இழுக்கு ஏற்படுவது போல இருந்தால் இருக்கலாமே தவிர, ஆனால் அது இழுக்கு அல்ல. வரலாற்றினுடைய ஊழ்வினை, அவர்களுடைய மீது இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் எப்போதும் நிரந்தரமாக இருக்கும். இன்றைக்கும் கூட வஉசி என்று சொன்னால் கப்பலோட்டிய தமிழன் என்று சொல்லுகிறோமே, அதற்கு பிறகு 1000 பேர் தமிழர்கள் கப்பலை செலுத்தி இருந்தாலும் கப்பலோட்டிய தமிழன் என்றால் அது வஉ சிதம்பரனார் ஐயாதான் என்று பேசப்படுகிறது என்றால் அதுதான் மனிதர்களுக்கு அழகு என்ற காரணத்தினால் சுயநலம் ஒரு நாளும் சரியாகாது, அது முழுக்க முழுக்க தவறானதே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காசா கிராண்ட் பிரசன்ஸ் கல்யாண மாலை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா நவம்பர் 22, 23 சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் 10,000க்கும் அதிகமான வரன் தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் நிகழ்ச்சி. 2 நாட்களும் பட்டிமன்றம், பேச்சரங்கம் என கலைகட்டும் விழாக்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 915000. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இடைவெளி அல்ல வாழ்க்கை, மரணத்திற்கும் புகழுக்கும் இடைப்பட்ட இடைவெளிதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ்கின்றவர் வஉ சிதம்பரனார் பிள்ளை. மிக அழகாக நம் இதயங்களை உலுக்குகின்ற சில கருத்துக்களை அப்படி தந்துவிட்டு போயிருக்கிறார் புதுக்கோட்டை பாரதி. 2 அணியினரும் பேசிய பேச்சு என் மனதை மிக ஆழமாக போய் தாக்கியிருக்கு. நான் இப்படி தொடங்குறேன் என் பேச்சை. இந்த சமூகம் இருக்குல்ல, இந்த சமூகத்தை நம்பலாமா? இந்த சமூகத்தை நம்பி நம் பிள்ளைகளையோ நம் பெற்றோர்களையோ நம்முடைய வாழ்க்கையையோ ஒப்படைக்க முடியுமா? இந்த ஒரு கேள்வியை நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். நான் இப்படி சொல்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கு, ஆனால் அது உண்மை. எனக்கு நாயினா பயம் மீரம்மா. எங்கே வெளி ஊர்களுக்கு போனாலும் அவங்க வீட்டில் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னா முதல் கேள்வி நான் கேட்பேன், உங்கள் வீட்டில் நாய் இருக்குதா? நான் தங்க மாட்டேன், எனக்கு பயம். ஆனால் இந்த நாய் வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு இருக்கிற எந்த நாய் வச்சிட்டு இருக்கிற எஜமானரும் நீங்கள் வீட்டுக்குள்ளே போனால் அங்கே நாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்னன்னு தெரியல பரம்பரையாக ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க. அது கடிக்காது, அது குழந்த மாதிரி. வாங்க, நீங்கள் தைரியமாக வாங்க. யோ, அது நாய் உன்னை கடிக்காது. என்ன கடிக்காதுன்னு எப்படி சொல்வ நீ? நான் ஒரு விஷயம் சொல்லவா, இந்த உலகத்தில் எந்த வளர்ப்பு நாயும் கெட்டது இல்லைங்க, எஜமானர்கள் தான் கெட்டவர்கள். அவங்க சரியாக அதை வளர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சமூகம் நம்மளை சரியாக பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் இன்னொரு உண்மையை சொல்கிறேன். நான் காலேஜில் எஸ்ஐடி காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த டைமில் என்னை தேடி சில பிள்ளைகளை பெற்றோர்கள் அழைத்து வருவாங்க. நல்ல விஷயம் ஏதாவது சொல்லிக் கொடுங்கம்மா, படிக்க மாட்டேங்கிறா, தப்பான விஷயங்கள் பண்ணிட்டுருக்கா, கொஞ்சம் சொல்லுங்கம்மான்னு கூப்பிட்டுட்டு வருவாங்க. அதில் ஒரு தாய் ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டு வராங்க. அந்த பொண்ணுக்கு வயது 17, ஃபஸ்ட் இயர் படிக்கிறான். வேன் டிரைவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு 42 வயசு. இந்த பிள்ளை அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிற்கிது. என்கிட்ட அவங்க அம்மா அழுது சொல்கிறாங்க, உங்கள் பேச்சுன்னா அவளுக்கு பிடிக்கும், கொஞ்சம் சொல்கிறீங்களா?
அந்த பிள்ளையை நான் கூப்பிட்டு பேச ஆரம்பித்தேன். அவளை கூப்பிட்டு நான் பல விஷயங்கள் சொன்னேன். என்னப்பா அவரை பற்றி சொல்லுன்னா, அது கொஞ்சம் கஷ்டப்பட்ட பிள்ளை. அப்பா இல்லை, அம்மா மட்டும் வளர்க்குறாங்க, கஷ்டப்பட்ட பிள்ளை. 42 வயதுங்கிறிய அவர் கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு மேடம், ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது 5 வயசு. உனக்கு என்னம்மா வயசு? எனக்கு 17 முடிஞ்சு 18ஆவது மேடம். ஏம்மா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்? மேடம் அவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு மேடம், நான் அவரோடையே வாழ்ந்துடுறேன் மேடம். சரி, அப்படி பேசி 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 2 நாள் 3 நாள் 4ஆவது நாள் வரா. அவள் ஒரு மாதிரி அவளை பேசி தயார் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். அவகிட்ட ஒன்றே விஷயம் கிட்ட, இங்கே பாரு நீ ஒரு 5 வருஷம் பொறுத்துக்கோ, அப்போ உனக்கு 23 வயசாயிருக்கும், அவருக்கு 47 வயசாயிருக்கும். அந்த பொண்ணும் 10 வயசுக்கு வளர்ந்துருப்பா. நீயும் அவரும் புள்ள பெற்றுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு அவள் 47 உடனே இப்படி பார்த்தா. அவளுக்கு எங்கேயோ அடிச்சிருச்சு மனசில். 42 ஓகே, 43 44 45 47 வயசா அப்படின்னா, நீ தள்ளி போடு விஷயத்த, இப்போ முடிவு பண்ணாத, ஓகேவா? அவள் எழுந்திருச்சு கண்ணில் கண்ணீரோட என்கிட்ட, மேடம் நான் இதெல்லாம் இனிமேல் வேணாம் மேடம், நான் இனிமேல் அந்த ஆளோட பேச மாட்டேன், வேணாம், எனக்கு இந்த ஃபோன் வேண்டாம் மேடம், நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, நான் படிச்சிடுறேன் மேடம். சரி நீ படி, 3rd இயர் முடி, மேற்படிப்புக்கு உனக்கு என்ன தேவை இருக்குதோ என்கிட்ட வா, நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன், ஒரு வேலை வாங்கிக்கோ, அப்புறமா வாழ்க்கையில் முடிவு பண்ண, என்ன 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம், என்ன சொல்கிறேன்? சரி மேடம்னு உறுதியாயிட்டாங்க. அவங்க அம்மாவை கூப்பிட்டேன், வான்னு சொல்லுமான்னு. ஃபோனை கொடுத்துச்சு. வேணாம்மா எனக்கு அந்த பட்டன் ஃபோன் போதும், நான் படிச்சிடுறேம்மா, இனிமேல் அந்த ஆள்கிட்டலாம் நான் பேச மாட்டேம்மா. நிஜமாவா சொல்கிறியா? நிஜமாக தாம்மா சொல்கிறேன், வாம்மா போகலாம், வீட்டுக்கு போகலாம். அந்த அம்மாவுக்கு எங்கேருந்து தான் கோவம் வந்துச்சுன்னு தெரிலிங்க. இந்த ஃபோனை எடுத்து கீழே போட்டுட்டு அந்த பொண்ணை அடி 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 அடின்னு அடிக்குதுங்க என் முன்னால். சொல்ல வார்த்தை என்ன தெரியுமா? 6 மாசமா இதை தானடி சொல்கிறேன். டிவியில் பேசுகிறவங்க சொன்னால் கேட்பியா? நான் சொன்னால் கேட்க மாட்டேங்க. நான் என்ன பண்ணுறது? உனக்கு புள்ள திரும்பி கிடச்சிருச்சுங்கிற சந்தோஷம் இல்லை, உன் பேச்ச கேட்கல, யார் பேச்சையோ கேட்டு திருந்திருச்சு, அவ்வளோதான், உள்ள வந்துருச்சு அவங்களுக்கு கோபம். ஈகோன்னு பேர் இதுக்கு. செல்ஃப் எஸ்டீம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் செல்ஃப் ஈகோ. ஈகோயிஸ்டா இருக்கக்கூடாது, சுய மரியாதையுடன் இருக்கலாம். இந்த நிறைய வார்த்தைகள் மோதுச்சு. சுய முன்னேற்றம், சுய ஒழுக்கம், எத்தனையோ வார்த்தைகள் இங்க வந்து மோதுச்சு. சுய பாதுகாப்பு, நாட்டின் நலம், இது எல்லாம் போய் ஒரு இடத்துல நிற்கிற இடம் என்ன தெரியுமா? அந்த அம்மாவுடைய மனசில் அப்படி வெடிச்சுது பாருங்க. கடுகு போட்ட உடனே வெடிக்குமே டப்புன்னு, அந்த உணர்வை பற்றி தான் இங்கே மேடையில் பேசிகிட்டு இருக்கிறோம். நாம் பல பெரியவங்க, பெரிய பெரிய ஆளுமையான ஆட்கள் அவ்வளவு பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களை நடத்திட்டு இருக்காங்க. அதில் ஒரு கல்வி நிறுவனத்தை 60,000 மாணவர்களை வைத்துக்கொண்டு நடத்துகின்ற ஒரு மிகப்பெரிய கல்வியாளர். அவர் ஒரு பர்சனல் இன்டர்வியூவில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். 2 நாட்களுக்கு முன்னால் படித்தேன். நான் 45 வயசுக்கு முன்னால் 15 வயசு எனக்கு. மூட்டை தூக்கி தான் என் வாழ்க்கையை வாழணும். எனக்கு கஞ்சி கூழ் அது கிடைக்கும், ஆனால் எனக்கு இட்லி சாப்பிட்ணுன்னு ஆசை. இந்த மூட்டையை தூக்குனா ரொம்ப முதுகு வலிக்கும். 5 மூட்டை தூக்குனா கூழ் குடிக்கலாம், 8 மூட்டை தூக்கிட்டேன்னு வச்சுக்க இட்லி சாப்பிட்லாம். இட்லி சாப்பிட்ணுங்கிற அந்த உணர்வில் தூக்கிய அந்த 3 அதிகமான மூட்டை தான் இன்றைக்கு நான் இவ்வளவு பெரிய நிறுவனங்களை வைப்பதற்கு காரணமானது சொல்கிறேன். ஆழ் மனதில் வருகின்ற ஒரு விருப்பம், இது உங்களை வேறு ஒரு நிலையில் ஒரு மிசைல் மாதிரி செலுத்துது. இதே மாதிரியான இன்னொரு விஷயம் முன்னால இருக்கின்ற மனிதர்களை அவமானப்படுத்தி கீழே தள்ளுகிறது. எந்த புள்ளியில் நீங்கள் தொடங்குவது? யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, பேங்க்ல நிற்கிறீங்க, கியூவில் நிற்கிறீங்க, நீங்கள் வந்து நின்றுட்டீங்க, 1:30 மணிக்கு வந்து நின்றுட்டீங்க, இன்னும் போர்டு திறக்கலை, எல்லாரும் 1 மணி 4 மணிக்கு மூடிடும், 3 மணி ஆயிடுச்சு. திரும்பி பார்த்தீங்கன்னா 21 பேர் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை தாச்சி வரான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பேங்க்கில் நிற்கிறீங்க, உங்கள் எல்லாரையும் நான் கேட்குறேன், ஃபஸ்ட் ஆளாக நிற்கிறீங்க, உங்ககிட்ட கேட்குறாங்க, ஐயா என்னால் நிற்க முடியாதையா, எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க ஐயான்னு. என்ன பண்ணுவீங்க? எங்கே நிற்பீங்க? ஒரு ஸ்டெப் பேக். உங்ககிட்ட அந்த அம்மா பர்மிஷன் கேட்குறதுக்கான ஒரு மாண்பு வச்சுருந்தாலே உங்கள் பின்னால் இருக்கிறவங்ககிட்ட கேட்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா? நீங்கள் அவனை ஒரு ஸ்டெப் பேக் தள்ளுறீங்களே, அந்த அதிகாரம் உங்களுக்கு யார் தந்தது?
நீங்க ஒரு ஆளுக்கு விட்டு கொடுத்திருந்தீங்கன்னா உங்கள் இடம் எது என்றால் 22 தான் உங்கள் இடமே தவிர அடுத்த 2வது இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. முதல்ல இந்த சிவிக் சென்ஸ் நமக்கு இருக்கணுமா இல்லையா? நாம் பொதுநலம் 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 என்று பேசிக்கொண்டு அதற்குள்ளாகவே அடுத்தவர்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அடிப்படையில் நான் யோசித்து பார்க்கிறேன், இந்த 4 பேர்னு சொல்றாங்கல்ல, ரொம்ப யோசிச்சு பார்த்தா அந்த 4 பேர் யார் தெரியுமாங்க? தாலி கட்டும்போது அட்சதை போடுறவங்க அவங்க தாங்க. இறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கிட்டு போறவன் தான். இந்த சமூகம் தான். இந்த சமூகம் இருக்குல்ல, அந்த சமூகத்தோடு சேர்ந்தவர்கள் தான் நாம எல்லாருமே. இந்த சமூகம் சரியானதா? இந்த சமூகத்தை ஒரு தனி மனிதன் சரியாக கையாள்கிறானா? இவனுடைய சிறிய அசைவு அந்த சமூகத்தை பாதிக்கிறது. பாதிக்கின்ற பொழுது அதை பாதிக்காமல் அவர்களை அந்த சுய உணர்வோடு அவர்களை மீட்டெடுக்கின்ற முயற்சி தான் இந்த மேடை. நான் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்றேன். நான் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கேன், என்னுடைய உறவுக்காரங்க உள்ளே இருக்கிறாங்க, நான் வெளியில் உட்காந்துருக்கிறேன், அவங்க டாக்டர் பார்த்துட்டுருக்காங்க, உட்காந்துருக்கேன். ஒரு அம்மா எண்ட மோனே அப்படின்னு சொல்லி தலையை பிடிச்சிக்கிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே அந்த குழந்தைய தள்ளுறா. ஒரு கிழவி உள்ளேருந்து வெளியில் வந்து நர்ஸ் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, சீக்கிரம் போய் இதை வாங்கிட்டு வாங்கன்னு. அவள் அங்கேயே தான் இருக்கு அந்த மெடிக்கல் ஷாப். அதில் போய் அவள் கொடுக்குறா. கொடுத்து இது 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 மருந்து கொடு மருந்து கொடுன்னு கேட்குறா. அவன் போட்டுட்டு காசு ஏதோ 4000 ரூபாய் ஏதோ சொன்னான். காசு இல்லை, மருந்து கொடு தரேன், மருந்து கொடு எமர்ஜென்சி, காசு வாங்கிட்டு வந்து வாங்கிக்கோங்க. உடனே தன்னுடைய கம்மலை கழட்டினாங்க. அவங்கள கம்மல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு உடனே அவர் பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார், வாங்கி வச்சுக்கோங்க, அவர் காசு கொடுத்தா அப்புறமா கொடுத்துருங்க, முதல்ல மெடிசன் கொடுங்கன்னு. கம்மலை வாங்கி வச்சுட்டு மெடிசன் கொடுத்துட்டான். அந்த குழந்தை ஒரு 17-18 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு, உள்ளே போன பையனுக்கு. ஒரு 2-3 மணி நேரம் நடந்து உள்ளே இருந்து வெளியில் வந்து இப்படி போகுது. அந்த ஸ்ட்ரக்சரில் ஜென்ரல் வார்டுக்கு அவங்க வார்டு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. எங்கன்னு தெரியலங்க, ஒருத்தன் வந்து ஐயோயோ என் பிள்ளைன்னு மேலே விழுந்தாலும் வேற யாரும் இல்லை, மருந்து கிடக்காரன். அந்த அம்மா இருக்குதுல்ல, அது தெருவில் ஆக்சிடென்ட் ஆன உடனே எடுத்து போட்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஆப்ரேஷன் ஆகிற வரைக்கும் பார்த்து அது குணமானதுக்கு அப்புறம் போகலான்னு சொல்லி பார்த்த இந்த இந்திய திருநாட்டில் பிறந்த ஏதோ ஒரு தாய். இந்த சமூகம் எப்படி வாழுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த சமூகம் எங்கிருந்து இயங்குகிறதுன்னு நினைக்கிறீங்க? தானா இயங்குதா இந்த சமூகம்? இந்த சமூகத்தை நான் நம்பிவிட முடியுமா? யார் செலுத்துகிறார்கள் இந்த சமூகத்தை? நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோர்க்கும் பெய்யுமாம் மழை. சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்தாங்க. நண்டூறுது நரி ஊறுது நண்டூறுது நரி. சோறு அரிசி பருப்பு கடைஞ்சி 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 அம்மாவுக்கு கொஞ்சம், அப்பாவுக்கு கொஞ்சம், தாத்தாவுக்கு கொஞ்சம், பாட்டிக்கு கொஞ்சம், பக்கத்து வீட்டுக்காலுக்கு கொஞ்சம், கடைஞ்சி கடைஞ்சி காக்காய் கூத்து, கடைஞ்சி கடைஞ்சி நாய் கூத்து, கடைஞ்சி கடைஞ்சி நரி கூத்து. நாய் காகம் நம்முடன் வாழ்வது, நரி எங்கேயோ காட்டில் வாழ்வது. நரிக்கும் உன்னுடைய சாப்பாட்டில் பங்கு இருக்குடான்னு சொல்லி வளர்த்த சமூகம் இல்லையா நம்முடைய சமூகம்? தனி மனிதனை நம்பித்தான் இந்த சமூகம் இருப்பதாக நான் கருதுகிறேன். சமூகத்தை நம்பி தனி மனிதர்கள் பல நேரங்களில் இருப்பதில்லை. இந்த சமூகத்தை நீங்கள் நம்பி அப்படியே எல்லாம் விட்டுற முடியாது. இந்த சமூகத்தை சரி செய்வது பண்பாடு. அந்த பண்பாட்டை முன்னெடுப்பது யார் என்று சொன்னால் தனி மனிதன் தான் அதை முன்னெடுக்கிறார். இதற்கான புரிதலோடு நான் நிறுத்துகிறேன். 2 முக்கியமான விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துட்டு போயிடுறேன். நான் சமீபத்தில் லண்டன் போயிருந்த போது ஒரு 6 மணி நேரம் எனக்கு கிடைத்தது ஒரு பயணத்தில். பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து ஹாட்ஸ்பாட் வாங்கி நான் ஏதோ ஒன்று பார்க்குறேன், உங்களுக்கு பயன்படுமா என்று பாருங்கள். அந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா, இன் 1974 ஓப்பன் ஆச்சுங்க. 1974 உடனே நான் மூடிடலாமான்னு பார்த்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் சில பெரியப்பா சித்தப்பாலாம் இருப்பாங்க. அவங்களாம் எப்போ பார்த்தாலும் இன் 1964 இன் 1942 அப்படிலாம் பேசுவாங்களா, போர் அடிக்கும். முடியலான்னு பார்த்தா அது வந்து ஒரு பெரிய சமூகத்திற்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறா. மரியானா ஆல்பர்டோவிச் அவ பேர். அவள் சொன்ன ஒரு விஷயத்த, இந்த சைடில் வந்து ஒரு ஒரு பெரிய டேபிளை வச்சுக்கிட்டு இப்படி முன்னால் உட்காந்துட்டா. 72 ஆப்ஜெக்ட் இருக்கு, இதை வச்சுக்கிட்டு என் மேலே என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்கன்ட்டு உட்காந்துட்டா. கத்தி, ஊசி, நூல், சாப்பாடு, ரோஸு, கத்து, குண்டு ஊட்டப்பட்ட துப்பாக்கி, கத்திரிக்கோல், ஷூ, சாக்ஸு, என்னென்னமோ கிடக்குது. 72.
அவள் சொன்னாலா நீங்கள் இதை என்ன வேணாலும் பண்ணிக்கலான்னு. பொதுமக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. 6 மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆச்சரியமான விஷயத்த சொல்கிறேன் அவங்க பண்ணது. ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்து ரோஜா கொடுத்தான். இன்னொருத்தன் என்ன தெரியுமா பண்ணா? லிப்ஸ்டிக் போட்டான். இன்னொருத்தன் என்ன தெரியுமா பண்ணா? அந்த லிப்ஸ்டிக் எடுத்துட்டு இங்கே தி எண்டுன்னு எழுதினான் அந்த பொண்ணு தலையில். இன்னொருத்தனுக்கு எங்கேருந்து கோவம் வந்துச்சோ நேராக அந்த தி எண்டுன்னு பார்த்த உடனே வந்து மூக்கறுத்துட்டான் பிளேடு எடுத்து. ரத்தம் போகுதுங்க. இன்னொருத்த வந்து பிளாஸ்டர் போடுறான். இன்னொருத்த வந்து ஊசியால் குத்திட்டான். என்னென்னமோ பண்ணுறாங்க அவளை. 34-35 வயசு இருக்கும் அவளுக்கு. அவள் அப்படியே இருக்கா, அழுதுகிட்டே இருக்கா. ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் டெட். அங்கங்கே காயங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்துகிறாங்க. அப்படியே உட்காந்துருக்கா. கரெக்டாக 5:45 ஆச்சு. ஒருத்தன் துப்பாக்கி எடுத்துருந்து வச்சுட்டான். நீலாம் எதுக்கடி உயிரோடு இருக்கிறேன்ட்டு சொல்லிக்கிட்டே. அவளுக்கும் அவனுக்கும் தொடர்பே இல்லை. இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். வச்சுட்ட உடனே பிடுங்கிட்டாங்க. கடைசியாக அவளை கிடத்துறாங்க. அவள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை முடிச்சுட்டு கீழே ஒரு வர்டிக்ட் எழுதுறா. எழுதி கையெழுத்து போடுறா. அந்த வர்டிக்ட் என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் இருக்குது. நெவர் புட் யோர் செல்ஃப் டு எனிபடிஸ் ஃப்ரண்ட் டெஸ்க் டு டேக் யூ ஃபார் கிராண்டட். உன்னை யார் முன்னாலேயும் வீசாத, என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு. இந்த சமூகம் உன்னை பீத்து தின்றுவிடும். இப்படி எழுதி போடுறாங்க. அவ நான் மட்டும் வளர்ந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய எவனும் சமூகத்தோடு சேர்ந்து சமூகம் தாழும் பொழுது தாழ்வான். தான் மட்டும் இல்லை, தன்னோடு சேர்ந்து இந்த சமூகமும் வளர வேண்டும் என்று எவன் நினைக்கிறானோ அவனால் தான் இந்த சமூகம் வாழ்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது, சுயநலத்தோடு இல்லாமல் என் சுயநலத்தில் என் மக்களையும் சேர்த்து நான் வளர்த்து மிகப்பெரிய நிலையில் இந்த சமூகத்தை உயர்த்துவேன் என்று சொல்லுகின்ற ஆழ்மன நிலையில் இருக்கக்கூடிய நினைவுதான் சரியே தவிர வெறும் தான் மட்டும் வளர்ந்தால் போதும் என்று நினைப்பது மிகப்பெரிய குற்றம். இந்த சமூகத்தை நம்பி தனி மனிதன் இல்லை, தனி மனிதனை நம்பித்தான் இந்த சமூகம் இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் அந்த தனி மனிதனுடைய ஒழுக்கம் இந்த சமூகத்தை வேறு நிலைக்கு உயர்த்தும் என்பதனால் தனி மனித ஒழுக்கத்தை சுயநலம் இல்லாத மற்ற நலன்களை பேணக்கூடிய அந்த வாய்ப்பை நானும் இந்த மக்களும் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் பெற வேண்டும் என்று சொல்லி, சுயநலமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் தவறானதே என்று என்னுடைய தீர்வை முன்வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.